என்று கூட நீங்கள் உங்களோட கேள்விகளை கேட்கலாம். உங்களோட கேள்விகளுக்கு கலந்துரையாடக்கூடிய ஒரு நிகழ்வாகத்தான் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. பயப்படாமல் தைரியமாக நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நாம் கேட்டுக்கிட்டு நம்ம இந்த நிகழ்ச்சியை செய்ய இருக்கிறோம். முதல்ல ஒரு அறிமுகமாக ஒரு சில விஷயங்களை உங்களோடு நான் கலந்து ஆலோசிக்க விரும்புகிறேன். பொதுவாக நாங்கள் இந்த உலகத்தில் ஈமானோட இருக்கிறது அல்லாஹ் நமக்கு தந்த பெரிய ஒரு கிஃப்ட். ஆக பெரிய ஒரு அருள் இருக்குமாண்டா அது ஈமான் தான். இன்றைக்கு உலகத்தில் ஒவ்வொரு பகுதிகளையும் ஒவ்வொரு நாட்டிலேயும் ஒவ்வொரு திறமையும் சாதனைகளும் பாக்கியங்களும் பெற்ற மக்கள் இருந்தாலும் ஈமான் என்கிற பாக்கியத்துக்கு ஈக்குவலாக வேறு எதுவுமே இருக்காது. சூரத்துல் மாயிதாவினுடைய 36வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், இன்னல்லதீன கஃபரு, இறைவனை நிராகரித்தவர்கள் இருக்கிறார்களே அவர்களுக்கு லவ் அன்ன லஹும் மா ஃபில் அர்தி ஜமியா வ மிஸ்லஹு மஅஹு, இந்த உலகத்தில் இருப்பது எல்லாமே இருந்து அதை போல இன்னொன்றும் இருந்தாலும் லியஃப்தது பிஹி மின் அதாபி யௌமில் கியாமா, மறுமை நாளின் தண்டனையிலிருந்து தப்பிக்கிறதுக்கு அதை அடமானமா அப்படியே கொடுத்தாலும் அது ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படிங்கிறான். உலகமே இருந்து அதை போல இன்னொன்றும் இருந்து அவ்வளோத்தையும் கொடுத்து என்னை தண்டனையிலேருந்து தப்பிக்க வைக்கிறோம், என்னை தண்டிக்காம விட்டுடு அப்படி என்று கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்ப இந்த ஒட்டுமொத்த உலகத்தை போல இன்னொன்றும் இருந்தாலும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். ஆனா ஈமான் இருந்தா அல்லாஹ் மன்னிச்சிடுவான், விட்டுருவான். ஈமான் ஒன்று நம்மளை காப்பாத்து. அப்ப நமக்கு அல்லாஹ் தந்த கிஃப்ட் இந்த ஈமான் எவ்வளவு பொறுமதியானது. இந்த உலகமே நம்ம கையில இருந்தாலும் ஈமான் இல்லாம நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால நம்ம வாழ்க்கையில ஈமானுக்காக எதையும் இழக்கலாம், ஈமானுக்காக எதையும் இழக்கலாம். ஆனா எதற்காக வேண்டி ஈமான் இழந்துடக்கூடாது. இப்போ சஹாபாக்கள் மதீனாவுக்கு வந்தாங்க, மக்கா விட்டு வந்தாங்க, பெரிய பெரிய சொத்து சுகத்தை எல்லாம் விட்டுட்டு வந்தாங்க, ஈமானுக்காக நம்ம நான் வச்சுக்கோங்கன்னாங்க. இப்போ முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு தஆலா அவங்க எப்படி வசதியானவர்ண்டா, அவரு சந்தைக்குள்ள வந்துட்டாருண்டாலே திரும்பி பார்க்காம சொல்லுவாங்களாம், முஸ்அப் வந்துட்டார். ஏன் அப்படி சொல்ல முடியுதுண்டா, அவர் பூசுற அத்தரை வேற ஒருத்தர் விலை கொடுத்து வாங்க முடியாது, அவ்வளவுக்கு பொறுமதியானது. உங்களுக்கு தெரியுமா தெரியா, நம்ம பாவிக்கிற அத்தரில் லட்சக்கணக்கான பொறுமதியான 1 மில்லியனுக்கெல்லாம் சின்ன கீசாவில் அத்தர் இருக்குது. உலகத்தில் உள்ள பெரிய பெரிய செல்வந்தர்கள் பொதுவாக கூடுதல் அத்தருக்கு விலை கொடுக்குற அரபிகள் தான். இந்த புகூர் என்று சொல்லுவாங்க, புகை போடுறது. அந்த புகை போடுறது சும்மா போட்டு புகையா வார அந்த மனத்துக்கு லட்சக்கணக்கில் செலவழிப்பாங்க. வணங்கிட்டான். அப்படியே உலகத்தில் அத்தர்லாம் மிக்க. அப்போ முஸ்அப் பின் உமைர் வேண்ட அத்தரை அந்த மக்காவிலே யாரும் வாங்க முடியாது, அந்த அளவுக்கு வசதியானவர். அப்படிப்பட்டவர் இஸ்லாத்தை தழுவினோன்னு அந்த குடும்பத்துல நாங்க உங்களுக்கு எந்த சொத்தும் தரமாட்டோம்னு விரட்டி விட்டாங்க. வச்சுக்கோங்க, இந்த சொத்து யாருக்கு தேவை, இதை வச்சு சொர்க்கம் போக முடியுமா அப்படின்றார். உஹது யுத்தத்தில் அவர் மரணிக்கிறாரு. அவர் நிலைமை எப்படி இருந்துச்சுண்டா, அவ்வளவு பெரிய வசதிக்காரர், அவருடைய நிலைமை எப்படி இருந்துச்சுண்டா, அவர் யுத்தத்துக்கு போகும்போது ஒவ்வொருத்தரும் தனக்கு கபநாடை எடுத்துட்டு போவாங்க. அவர் கொண்டு வந்த கபநாடையே அவரால் போத்த முடியாது. தலையை மூடினா கால் தெரியுது, காலை மூடினா தலை தெரியுது. ஹபாப் பின் அரத் ரலியல்லாஹு தஆலா அவங்க எப்பவுமே அதை சொல்லி சொல்லி அழுவாங்க, முஸ்அபுடைய நிலைமை, அவருடைய கபன் கூட அவரை போத்த முடியாத ஒரு வறுமை, இவ்வளவு கஷ்டம். சாதாரணமா பிறந்து அப்படியே வாழ்ந்திருந்த பரவாயில்ல, வசதியா இருந்து இந்த நிலைமைக்கு வந்தார் அப்படிமா. ஆனா அவர்கிட்ட ஈமான் என்கிற அந்த அணிகலன் வந்துச்சு. அந்த ஈமான் அவருக்கு திருப்தியா இருந்துச்சு. வச்சுக்கோ உன்னுடைய சொத்துக்களை எல்லாம் நீயே வச்சுக்கோ, நான் ஈமானோட இருக்கிறேனுங்கிற அந்த பொறுமதி வழங்கிச்சு. அப்ப நமக்கு மகன் இந்த களிமா கிடைச்சது, நாம முஸ்லிம் தாய் தந்தையர்களுக்கு பிறந்தோம், நமக்கு முற்றத்து மல்லிகை மாதிரி. இந்த ஈமான் என்கிற பொறுமதி நமக்கு புரிய விளங்க மாட்டேங்குது. இது சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. 5வது அத்தியாயத்தினுடைய 3வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லும்போது, அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி, இன்று உங்களுடைய மார்க்கத்தை நான் பூர்த்தியாக்கிட்டேன், இன்று என்னுடைய அருளை நான் உங்களுக்கு பூர்த்தியாக்கிட்டேங்கிறான். அந்த மார்க்கத்தை அல்லாஹ் அருள் என்று சொல்றான். இதுதான் பெரிய அருள். ஈமான் இஸ்லாம் மிகப்பெரிய ஒரு அருள். நான் கேட்க, மறுமையில
டிகிரி முடிச்சா, டிப்ளமா முடிச்சா, பிஹெச்டி முடிச்சா, எம்பிபிஎஸ் முடிச்சா, இங்கிலீஷில் ஓலை எடுத்தியா என்று கேள்வி அப்படி வருமா? ஓ லெவல் ரிசல்ட்ஸ் என்ன, ஏ லெவல் ரிசல்ட்ஸ் என்ன, டிப்ளமா ஏதாவது முடிச்சிருக்கிறையா, இப்படி கேள்வி வருமா? முறைமையில் கேள்வி கணக்கில் அப்படி வருமா? இல்லை. ஈமானை பற்றி, தொழுகையை பற்றி நம்மகிட்ட கட்டாயம் என்ன செய்யப்படும்? கேள்வி கேட்கப்படும். இப்போ படிக்கணும், நம்ம நல்லா படிக்கணும், இந்த உலகத்தில் சாதிக்கணும். ஏன்னா வரலாற்றை எடுத்து புரட்டி பார்த்தா முஸ்லீம்கள் தான் பெரிய பெரிய கல்விமான்களாக இருந்திருக்கிறாங்க. இப்னு சீனா அப்படிங்கிற இமாம் 1050 ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதின அல் கானூன் ஃபி திப் என்கிற அந்த புக்கு தான் இன்னைக்கும் யுனானி மெடிசின்ல ஒரு முக்கிய ஒரு குறிப்பு நூலாக பயன்படுத்தப்படுது. 1050 வருஷத்துக்கு முன்னால எழுதிட்டார் அவரு. வழங்கிட்டா. அதாவது ஸ்கேனிங் வாரத்துக்கு முன்னாடியே மூளை தலைக்குள்ள என்ன இருக்கண்டு இந்த சிடி ஸ்கேன் அது இதெல்லாம் வாரத்துக்கு முன்னாடியே மூளையில் உள்ள ஒரு கெமிக்கல் இன்பேலன்ஸ் தான் சில நோய்க்கு காரணம் என்று எழுதியிருக்கார். அவர் கெஸ் பண்ணியிருக்கார் கெமிக்கல் இருக்குது அப்படின்ட்டு. அவ்வளோ பெரிய ஆய்வாளராக இருக்காங்க. அந்த காலத்திலேயே ப்ரெசன்ட் பண்ணப்பட்டிருக்குது, சீசர் பண்ணப்பட்டிருக்குது, ஆய்வுகள் செய்யப்பட்டிருக்கு, நரம்பியல் சம்பந்தப்பட்டு பேசப்பட்டிருக்கு, கட்டடக்கலைகள், வானவியல். இந்த முதல் உலக வரைபடத்தை எழுதினது யாரு? இத்ரீஸ்ங்கிற ஒரு முஸ்லிம் தான். உலக வரைபடத்தை எழுதுறண்டா ஒரு செட்லைட் இதை உதவியை வச்சுத்தான் இப்படித்தான் இருக்கின்ற எழுதணும் இல்ல, மேல போய் நின்று பார்க்காம நிலத்தில் இருந்த உலக வரைபடத்தை எழுதினவர் இத்ரீஸ்ங்கிறவர். அவ்வளவுக்கு இஸ்லாமிய அறிஞர்கள் இருந்திருக்கிறாங்க. நம்ம நல்லா படிக்கணும், பட் ஈமான் இல்லாம படிச்சு வேலை இல்லை. ஈமான் இல்லாம படிச்சு, ஏன்னா இந்த படிப்பு, இந்த டிகிரி, இந்த பட்டம், பதவி, இந்த இதுகளெல்லாம் நமக்கு மறுமையில சொர்க்கம் வாங்கி தருமான்னு கேட்டா இல்லை. இந்த உலகத்துல நமக்கு ஒரு வாழ்வாதாரம் தரும். இதை வச்சு நம்ம நல்லது பண்ணி அதுக்கு சொர்க்கம் போகலாம். நீங்க ஒரு டாக்டரா இருந்து 4 பேருக்கு உதவி செஞ்சு ஒரு நோயாளியை காப்பாத்தி ஜாமத்துல வந்தாலும் டயர்டு இல்லாம எழும்பி கருணையோட அவரை கவனிச்சு அதுக்கு சொர்க்கம் போகலாம். நீங்க இன்ஜினியரா இருந்து நீங்க அல்லாவுக்காக வேண்டி உங்களோட சேவையை செஞ்சு சொர்க்கம் போகலாம். நீங்க ஒரு ஆசிரியரா இருந்து இந்த பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை நீங்க கற்றுக் கொடுத்தா நீங்க சொர்க்கம் போகலாம். அதாவது அதை வச்சு நல்லது பண்ணினா சொர்க்கம் போகல. எதையும் தானே நல்லது செஞ்சு நம்ம சொர்க்கம் போகலாம், எதையுமே நல்லதுக்கும் யூஸ் பண்ணலாம். கத்தி எடுத்து கத்தியால மனுஷனுக்கு குத்தவும் மேலும் பழத்தை வெட்டவும் மேலும். எதை செய்யறோம்ங்கிறது தான் நமக்குரிய விஷயம். அப்ப கல்வி என்கிறதுல மெயின் முக்கியமான ஒரு விஷயம் மார்க்க கல்விதான். அல்லாவை பற்றிய அறிவு, மார்க்கத்தை பற்றிய அறிவு இல்லாம நாம என்ன கல்வி கட்டிருந்தாலும் அது வேலை இல்லை. என்ன கல்வி கட்டிருந்தா நீங்க ஆகப்பெரிய கல்வியாளன் யாரு? ஷைத்தான், இபிலிசி. இபிலிசி அவரை திறமையும் அவர் ஆய்வும் அவர் அறிக்கையும் முன் வச்சுத்தானே நான் சுஜி செய்ய மாட்டேன், நான் நெருப்பால படைக்கப்பட்ட, அவர் மண்ணால் களிமண்ணால படைக்கப்பட்ட, அவருக்கு எப்படி நான் சுஜி செய்யறேன்? அவரை கல்வியை தம்பயப்படுத்தினார். அங்க இறையச்சம் இல்லை, தூக்கி வீசப்பட்டார். முதல் வசனம் திருக்குறள்ல எக்கரா படி என்று இருக்குதுன்னு பெருமையா பேசுகிறோம், தனியா சொல்லலையா? எக்கரா என்று மட்டுமா இருக்கி. பிஸ்மி ரப்பிக்க அல்லது ஹலக், உன்னை படைத்த இறைவனின் பெயர் கொண்டு படி என்றுதான் இருக்குது. படிக்கணும், இறை அச்சத்தோட படிக்கணும். படிக்கணும், அல்லாட அச்சத்தோட நம்ம என்ன செய்யணும்? படிக்கணும். தனியா படிப்பு இந்த உலகத்துக்கு பொறுமதியானதாக பிரயோஜனம் தரக்கூடியதாக இருக்குமான்னு கேட்டா சத்தியமா கிடையாது. அது இறையச்சம் கலந்து இருக்கும் போதுதான் அது என்ன செய்யும்? அது ஒரு பொறுமதியாக இருக்கும். வழங்கிட்டா. சயின்ஸ் என்றா, விஞ்ஞானம் என்றா 4 அம்சங்கள் உள்ளடக்கப்பட்டதுதான் அது விஞ்ஞானம். தகவல்களை சேகரித்தல், ஒழுங்குமுறைப்படுத்தல், பரிசோதனை செய்தல், நிரூபித்தல். இந்த 4ம் இருந்தா தான் அது சயின்ஸ். தகவல்களை சேகரித்தல், ஒழுங்குமுறைப்படுத்தல், பரிசோதனை செய்தல், நிரூபித்தல். இந்த 4க்குள்ளேயும் அகப்படலாட்டி அது அனுமானம். விஞ்ஞானம் இல்லை, அது அனுமானம். டார்வினுடைய பரிணாம வளர்ச்சி கோட்பாடு சயின்ஸ் இல்லை, சயின்ஸுக்குள்ள திணிக்கப்பட்டுச்சு. அது அனுமானம். இன்றைக்கு எங்கேயுமே ஒரு குரங்கு மனுஷன் ஆனதும் இல்லை, ஒரு மனுஷன் இன்னொன்றானதும் இல்லை. அது சும்மா ஒரு அனுமானம், அது சயின்ஸ் இல்லை. விஞ்ஞானம் என்கிறது இந்த 4க்குள்ளேயும் பெறும். தகவல்கள் சேகரிக்கப்படுதல், ஒழுங்குமுறைப்படுத்தல், பரிசோதனை செய்தல், நிரூபித்தல். இந்த சயின்ஸை சரியா பேசினவங்க ஒரு கட்டத்துல தோத்து போனாங்க. ஏன்னா இந்த விஞ்ஞானம் என்கிறது ஒரு இடத்துல முட்டிக்கு நிற்கும். அதாவது ஆக்ஷன் ரியாக்ஷன் அதுல முக்கியமான ஒரு விஷயம்.
தூண்டல் துலங்கல் அப்படிமா. இதை தள்ளுறன் அசையுது. நான் தள்ளாம அசையலையே, தள்ளினா தான் அசையும். அது ஆக்ஷன் ரியாக்ஷன். இது ரொம்ப பெரிய ஒரு முக்கியம். உலகத்துல ஒரு விஷயம் நடக்குதுண்டா அதுல ஆக்ஷன் என்ன, ஏன் இந்த ரியாக்ஷன் வருது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். சில இடத்துல விஞ்ஞானம் வாய் பேச முடியாம மௌனிக்கக்கூடிய சில சம்பவங்கள் உலகத்துல நடக்குது. அதுக்கு இந்த இறைவனை நம்பாத நாஸ்திகம் பேசக்கூடிய சயின்ஸ் பேசக்கூடியவங்க சொல்லக்கூடிய வார்த்தை சூப்பர் நேச்சுரல் அப்படின்னு சொல்லுவாங்க. சூப்பர் நேச்சுரல், அதாவது கடல் அலை ஒரு சூப்பர் நேச்சுரல். கடல் அலை தண்ணி துள்ளி குதிக்குது, காற்று பட்டா தண்ணி அசையணும் என்ன. ஆனா அந்த அலை அடிக்கிறது சயின்ஸ்ல நிரூபிக்கப்படல, அது ஒரு சூப்பர் நேச்சுரல். எப்படி என்று தெரியல, ஏன் அது நடக்குதுன்னு கண்டுபிடிக்கல. ஒரு தாயிர வகுத்துக்குள்ள இருந்து நாம பிறக்கிறது சூப்பர் நேச்சுரல். ஒரு தாயுடைய வகுத்துல இருந்து நாம வெளியில வாரது அந்த இடுப்பு எண்பு வழியாக இந்த தலையை திருப்பி சைட் பக்கத்துல இப்படி திருப்பி தலை வெளியில வந்தோடனே அண்ணாந்து திரும்ப திருப்பி தோல்ல எடுக்கக்குள்ள சுஜுதுடைய நிலைக்கு மறுவா திரும்ப திரும்பி அந்த குழந்தை 3 இடத்துல டேர்ன் ஆகித்தான் பிள்ளை பிறக்குது. அந்த பிள்ளை திரும்பவும் இல்லை, அந்த தாய் திருப்பவும் இல்லை, இந்த டாக்டர் எடுக்கவும் இல்லை, தானா நடக்குது. ஏன் இப்படி நடக்குது? இந்த அறிவை யாரு கொடுத்த? எப்படி அந்த பிள்ளை திரும்புது? என்ன ரசாயன மாற்றத்தால் இது நடக்குதுங்கிறத இன்னும் கண்டுபிடிக்கல. அதனால ஒரு குழந்தை பிறக்கிறத சூப்பர் நேச்சுரல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி சில விஷயங்கள் இருக்குது, அது சூப்பர் நேச்சுரல். அப்ப சயின்ஸும் தோத்து போகுது. அப்ப இஸ்லாம் தேவைப்படுது. கடவுள் நம்பிக்கைக்குள்ள வேணுமென்றே அவங்க வர வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. சூப்பர் நேச்சுரல் என்று இயற்கையை வணங்குறேன், இயற்கையில நடக்குதுன்ட்டு அடிச்சு விட்டுட்டு போறான். அந்த இயற்கையை செய்கிறவன் இறைவன். அந்த இறைவன் செய்யறான்ங்கிற நம்பிக்கை தான் நம்ம முஸ்லிம்கள்ட்ட இருக்கிறது. உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு பிசிக்ஸ் மேதை அப்படின்னு சொன்னா ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் தான். இந்த ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஜெர்மன் நாட்டை சேர்ந்தவன். அந்த ஐன்ஸ்டீன் சொன்ன விஷயம் என்னண்டா, சயின்ஸ் வித்தவுட் ரிலீஜன் இஸ் லேம்ப் என்று தான் சொன்னான். அதாவது மதம் இல்லாத விஞ்ஞானம் முடம் என்றுதான் அவன் சொன்னான். மதம் இல்லாத விஞ்ஞானம் முடமானதுனால் தனியா சயின்ஸ் முடம் தான், அது அங்கவீனம் தான். சயின்ஸ் முழுமை பெறுறதுக்கு கண்டிப்பாக கடவுள் நம்பிக்கை வேணும் என்று சொன்னான் ஐன்ஸ்டீன். அதே மாதிரி டாக்டர் கீத் மூர், அவர் தற்காலத்தில் பேசப்படுற மிகப்பெரிய ஒரு சயின்டிஸ்ட். அதாவது செல்லை பிரிச்சு பார்த்தது அவர் தான் முதல்ல. செல்லண்டா அவங்களுக்கு தெரியும், கலங்கள். ஒவ்வொரு உயிரும் அப்படியே பிரிச்சுக்க போனா ஒரு கலத்துல இருந்து உருவாகும். ஒரு செல்லுல இருந்து தான் ஒவ்வொரு உயிரும் என்ன செய்யுது, உருவாகுது. கண்ணுக்கு தெரியாத ஒரு சிறிய துணிக்கை தான் இந்த செல். இந்த செல்லுல இருந்து தான் செல்லு திசுவாயி உடல் உறுப்புகளை தீர்மானிச்சு மனிதனாக, பறவையாக, விலங்குகளாக, புழுப்பூச்சிகளாக வருது. எல்லா உயிருக்கும் செல்லுல இருந்து அப்படியே வருது. நீங்க படிச்சிருப்பீங்க சயின்ஸ்ல, ஓ லெவல்ல கூட படிச்சிருப்பீங்க நரமூர்த்தங்கள். இந்த நரமூர்த்தங்கள் தகப்பன்கிட்ட இருந்து 23 சோடி நரமூர்த்தம், தாயிட்ட இருந்து 23 சோடி நரமூர்த்தம். இந்த நரமூர்த்தங்கள் ஜாயிண்ட் ஆகும்போது செல்லு. அப்ப இதுவரைக்கும் தான் மனுஷன் கண்டுபிடிச்சிருந்தான். டாக்டர் கீத் மூர் என்ன சொல்றாருண்டா, அவர் தான் உலகத்துல முதல் செல்லை பிரிச்சு பார்த்தவர். செல்லுக்குள்ள என்ன இருக்குது அப்படி என்று பிரிச்சு பார்த்தவர். அதுக்குரிய தொழில்நுட்ப வளர்ச்சி, நுணுக்கு காட்டிகள் எல்லாம் டாக்டர் கீத் மூர் காலத்துல தான் வந்துச்சு. விளங்கிட்டா? இன்றைக்கு ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி என்று வைங்க. அவர் அந்த செல்லை பிரிச்சு அதுல இருக்கிறது சைட்டோபிளஸ்ம் என்று சொன்னார். செல்லுக்குள்ள இருக்கிறது சைட்டோபிளஸ்ம் என்று சொன்னார். சைட்டோபிளஸ்ம பிரிச்சு பார்த்து அதுல இருக்கிறது முழுக்க முழுக்க தண்ணி அப்படின்னு சொன்னார், நீர் அப்படின்னு சொன்னார். அப்ப டாக்டர் கீத்மூர் ஆய்வின்படி உலகத்தில் உள்ள ஒவ்வொரு உயிரும், தாவரம், விலங்கு, பறவை, புழு, பூச்சி, மனிதன், இதெல்லாமே நீர், சைட்டோபிளசம், செல்லு, டிசு, உடல் உறுப்பு, உயிர். இதுதான் அதுல படித்தரமாக பிரிச்சார். நீர், சைட்டோபிளசம், செல்லு, திசு, உடல் உறுப்பு, உயிர். விளங்கிட்டா? பரிணாம வளர்ச்சியை இப்படித்தான் கொண்டு வந்தார். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தாலா திருக்குர்ஆன்ல சூரத்துல் அன்பியாவுல 30வது வசனத்தில் அல்லாஹ் தாலா சொல்றான், ஒவ்வொரு உயிரையும் நாம் நீரில் இருந்து உருவாக்கினோம்ங்கிறான்.
இந்த வசனத்தை அவருக்கு எடுத்து காட்டப்படுது. டாக்டர் கீத் மூருக்கு எங்கட திருக்குர்ஆன்ல இப்படி ஒரு வசனம் இருக்குதுன்னு தூக்கி வைக்கிறாங்க. அவர் சொல்றார், சந்தேகமே இல்ல இது கடவுள் வேதம்ங்கிறார். அவர் இஸ்லாத்துக்கு வரல. அவர் என்ன சொல்றாருண்டா, இம்பாசிபிள். அவர் சொல்றாரு, இதை என்னால கண்டுபிடிக்க முடியும் என்றா, எனக்கு முன்னால யாருக்கு முடியாது. என்ன காரணம்டா, இதை கண்டுபிடிக்கிற தொழில்நுட்பம் இதுக்கு முன்ன இல்ல. இப்பதான் அந்த கருவியை கண்டுபிடிச்சாங்க. அந்த செல்லை பிரிச்சு பார்க்கிற கருவி இப்பதான் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. இதுக்கு முன்ன நோ சான்ஸ். இது 1440 வருடங்களுக்கு முன்ன படிக்கவும் தெரியாது, எழுதவும் தெரியாத ஒரு முகம்மது பேசியிருக்கார் என்றால் அது அவரா பேசல, அவருக்கு இறைவனால் வழங்கப்பட்டிருக்குது. சந்தேகம் கிடையாது, இது இறைவேதம் என்றார். அந்த அளவுக்கு விஞ்ஞானம் தோத்து போகுது, சயின்ஸ் முட்டிக்கு இன்னைக்கு. அதுக்கு அவங்க வைக்கக்கூடிய பெயர் சூப்பர் நேச்சுரல். அப்ப நான் என்ன சொல்றேன்டா, நீங்க படிக்கணும், நல்லா படிக்கணும். ஆனா மார்க்கம் இல்லாம நாம படிச்சு அது நமக்கு உதவாது. மார்க்கம் இல்லாம படிச்சு உதவாது. நாம பட்டம் பெற அண்டைக்கு மரணிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சின்ன வயசுல இருந்து படிச்சு ஓ லெவல் எடுத்து ஏ லெவல் எடுத்து யூனிவர்சிட்டி போய் யூனிவர்சிட்டியில படிச்சு மறுவா பட்டம் பெற்று மறு ப்ராக்டிக்கல் மறு ஜப்புல ஜாயின் பண்ணி நாம சேவைக்கு நுழைய கொள்ள மௌத்தாகிறதுங்க இருக்கு, வாய்ப்பு இருக்கா இல்லையா? ஒரு ஆக்சிடென்ட், ஒரு தலைவலி, ஒரு சின்ன ஒரு விஷயம் நாம மௌத்தாகும். இப்ப என்ன பிரயோஜனம்? இவ்வளவு நாளா கண் விழிச்ச படிச்ச பாடமாக்கினேன் எக்ஸாம் எழுத, என்ன பிரயோஜனம்? சாதாரணமா ஒரு ஆள் ஒரு ஜப்புக்குள்ள ஜாயின் பண்ணக்குள்ள எப்படியும் 25 வயசு ஆயிரும். 25 வயசு. அப்ப அங்கால ஒரு 5 வருஷத்தை விட்ட 20 வருஷமா நம்ம பாடுபட்டு எடுத்து அதை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி உயிர் வைத்தண்டா என்ன லாபம்? ஒண்ணுமில்லை. ஆனால் மார்க்க கல்வி இருக்கு தானே, அதுக்கு உங்களுக்கு சர்டிபிகேட் தர தேவையில்லை, உங்களுக்கு தலையில மகுடம் சூடி பரிசு தர தேவையில்லை. நீங்க ஓத ஓத உங்களுக்கு நன்மை இருக்கு, நீங்க தொலை உங்களுக்கு நன்மை இருக்கு, நீங்க இறைவனை நம்ப நன்மை இருக்கு. நம்ம எப்ப மௌத்தானாலும் நமக்கு அதுல பரிசு இருக்கு. நம்ம வாழத்தான் பிறந்து மரணிக்க போறோம். நம்ம பிறந்தது மரணிக்கிறதுக்கு, நம்ம மரணிக்கிறது வாழ்றதுக்கு. எப்பவுமே நம்முடைய மனக்கண்ணுக்கு முன்னால மரணம் இருக்கும். அந்த மரணத்துக்கு பின்னால உள்ள வாழ்க்கைக்கு நம்மளை நாம தயார் செய்யணும். அப்ப கல்வியை நாம தேடணும். ஆனா மார்க்கத்தை எடுத்துக்கிட்டு தான் கல்வி கிட்ட போகணும். மார்க்கம் என்கிற அந்த பிளேட்டில் தான் இந்த உலக கல்விகள் எல்லாம் இருக்கணும். இது இல்லாம இது நிலைக்காது. மார்க்கம் நம்ம கிட்ட இருக்கணும், ஈமான் இஸ்லாம் நம்ம கிட்ட இருக்கணும். அது இல்லாம நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால கண்டிப்பா நம்மகிட்ட ஈமான் இருக்கணும். அந்த ஈமான்லயே மிகப்பெரிய முக்கியமான அகீதா, இறை நம்பிக்கை கரெக்டா சரியா இருக்கணும். அல்லாவை பற்றிய நம்பிக்கை சரியா இருக்கணும். நம்ம லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்றோம். இதான கலிமா, இதான நம்ம சொல்லி இஸ்லாத்துக்கு வரோம். இப்ப அது அர்த்தத்தை பாருங்க. லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாவை தவிர வணக்கத்துக்குரியவன் வேற யாரும் கிடையாது. என்ன வணக்கம்? வணக்கம் அல்லாஹ்வுக்குரியது. எதெல்லாம் வணக்கம்? நோன்பு வைக்கிறது, நேர்ச்சை வைக்கிறது, அறுத்து பலியிடுறது, தொழுவுறது, சத்தியம் பண்றது, நம்பிக்கை வைக்கிறது, தவக்கல் வைக்கிறது, இதெல்லாம் பிரார்த்தனை செய்யறது, துவா கேட்கறது, இதெல்லாம் வணக்கம். இது அல்லாஹ் கிட்ட மட்டும் நினைக்கணும். அதான் லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் கிட்ட மட்டும்தான் இருக்கணும். அப்ப இன்னொரு ஆளுக்கிட்ட போய் என்ற வருத்தத்தை லேசா கண்டு கேட்கலாமா? இன்னொரு ஆளுக்காக நாம் சத்தியம் பண்ணலாமா? தலம் மீது ஆலையா, பிள்ளையாரிய, இரணத்தறிய, இந்த சோத்து மேலாலையா, இந்த பள்ளி மேலானையா சொல்லலாமா? அல்லாஹ் மேலானையாக தான் சொல்லணும். அல்லாஹ்ட வசனம் தான் குர்ஆன். அதனால குர்ஆன்லையும் நம்ம சத்தியம் பண்ணலாம். அது இல்லாம நம்ம வேற எது செய்யலாமா? அல்லாவுக்காகத்தான் அறுத்து பலியிடணும், இன்னொரு ஆளுக்காக அறுத்து பலியிடலாமா? அல்லாவுக்காகத்தான் தொழணும், இன்னொருக்காக தொழலாமா? இடறி விழும்போது அல்லாஹ் என்றுதான் நம்ம கத்தணும், அல்லாஹ் என்றுதான் நம்ம சொல்லணும், அல்லாஹ் அக்பர் என்றுதான் சொல்லணும். யாமோ எது ஆண்டவர் என்று சொல்லலாமா? மௌலானா அப்பாவே என்று சொல்லலாமா? அவர் யாரு? ஒரு கபர்ல ஒரு ஆள் அடங்கப்பட்டிருக்கார். அவர்கிட்ட போய் பிள்ளைட வருத்தத்தை லேசாக்குங்க ஒரு ஆள் துவா கேட்கார். நம்ம எல்லாம் லாஜிக் படிச்சவங்க தானே, கபூர்ல போய் ஒரு ஆள் துவா கேட்கிறார், மௌலானாவே, மகானே, பெரியாரே, என்ற பிள்ளோட வருத்தத்தை லேசாக்குங்க நாயகமே, அவரை கூப்பிட்டு கேட்கணும். இது என்ன? இது அவுலியா எங்க இருக்கார்? கபூருக்கு இருக்க. ஏன் கபூருக்கு போனார்? மௌத்தானார்,
அதுக்கு அடக்கிருக்கு. ஏன் மௌத்தானார்? அவரை வருத்தத்தை அவராலேயே குணப்படுத்த இல்லை, அதுக்கு மௌத்தானார். அப்போ உண்ட உள்ளோட வருத்தத்தை எப்படி லேசாக்குவார்? இது விளங்குற இல்லையா நமக்கு? அவரை வருத்தத்தையே அவரால் குணப்படுத்தாம தானே மௌத்தானார். அப்ப நம்மட பிள்ளையோட வருத்தத்தை எப்படி லேசாக்குவார்? அப்படி செய்யலாமண்டா அவரே அவர் குணப்படுத்திக்கிட்டு வாழ்ந்திருக்கலாமே. விளங்கிட்டா? நம்மட ஆக்கள், பழைய ஆக்கள் சொல்லுவாங்க, உடுத்து கழிச்சவனுக்கிட்ட போகணுமாம் உடுப்பு பிச்சைக்கு, திண்டு கழிச்சவனுக்கிட்ட போகணுமாம் சோத்து பிச்சைக்குன்னு சொல்லுவாங்க. முடியுமானவனுக்கிட்டானே கேட்கணும். வசதிக்காரன்ட்ட போய்த்தான் வசூல் பண்ணணும். அவனே சோத்துக்கு வழி இல்லாம உட்காந்துக்க, அவன்கிட்ட போய் சார் நாங்க பள்ளி ஒன்று கட்டுறோம், ஒரு டொனேஷன் ஒன்று தாங்கணும்னா அவனுக்கு வாயில வெறும் பாரு, நானே சோத்துக்கு வழி இல்லாம படுத்து கிடக்க, பிள்ளைகள் எல்லாம் பட்டினியில துடிச்சுக்கிட்டு இருக்குது, பள்ளி கட்ட போறாங்களாம். பள்ளி சொல்லுவானா இல்லையா? அல்லாஹ் கிட்ட தான் கேட்கணும். அவன் தான் நோயை குணப்படுத்தக்கூடியவன், அவன் தான் நித்திய ஜீவன். அவனுக்குத்தான் எந்த என்ன ஒரு ஒரு சிறு தூக்கம் கூட அவனுக்கு ஏற்படாது. விளங்கிட்டா? இது அல்லாஹ் ஆயத்து குர்சிலேயே நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்ம லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற அந்த விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா உறுதியா இருக்கணும். அல்லாஹ் கிட்ட கேட்கணும், அல்லாஹ் கிட்ட தான் உதவி எதிர்பார்க்கணும், அல்லாஹ்வுக்காகத்தான் வணக்கம் செலுத்தணும். அல்லாஹ் தான் இறைவன், அல்லாஹ்வுக்கு நிகராக வேறு யாரும் இல்லை. அல்லாஹ் கேட்கிற மாதிரி இன்னொரு ஆள் கேட்பாரா? அல்லாஹ்க்கு இணை வைக்கிறேன்டா என்ன அர்த்தம்? அல்லாஹ்க்கு ஈக்குவலா இன்னொரு ஆளை கொண்டு வர்றது அப்படின்றா என்ன அர்த்தம்? அல்லாஹ் கேட்கிற மாதிரி இன்னொரு ஆள் கேட்பார் என்றாலும் அதுவும் இணை வைத்தல் தான். இப்ப இந்த கண்ணாடிக்கு வெளியில இருக்கிற ஆளுக்கு நாம கதைக்கிற கேட்காது, இந்த சுவருக்கு அங்கால இருக்கிற ஆளுக்கு நாம கதைக்கிற கேட்காது. சரி, கொழும்புல இருக்கிற ஆளுக்கு நம்ம கதைக்கிற கேட்குமா? கேட்காது. தூங்கிட்டு இருக்கிற ஆளுக்கு நம்ம கதைக்கிற கேட்குமா? இல்ல. அப்ப அவர் கேட்காரண்டா இறைவனுக்கு ஈக்குவல் ஆகிறார். ஏன்டா இறைவனை நம்ம எங்கிருந்து அழைத்தாலும், எப்படி பாஷையில் அழைத்தாலும், மனசுக்குள்ள அழைத்தாலும், எத்தனை பேர் அழைத்தாலும், என்னென்ன பாஷையில நாம் அழைத்தாலும் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக கேட்டு அதுக்கு பதில் தரக்கூடிய நாயன் அல்லாஹ். ஒரே நேரத்துல எத்தனை பேர் யா முஹைதீன் ஆண்டவரேம்பாங்க. அவரு உயிரோடு இல்ல, மரணிச்சிட்டார் கபூருக்கு, அதுவும் பகதாதுல. வழங்கிட்டா? அங்க இருக்கிறவருக்கு பேர்வேலையில உழுவுறவன் கத்துறது கேக்குதுன்னு சொன்னா கடவுளாக்குறமா இல்லையா? கடவுளாக்குறமா இல்லையா? அப்ப அல்லாஹ்க்கு இணை வச்சிட்டோமா இல்லையா? ஏமா என் ஆண்டவர்ண்டா என்ன இணை வைத்தல்? மகான மதிக்க தெரியாதா? மகான மதிக்கணும். அப்படியா? பெரிய நல்லவர் அப்துல் காதர் ஜெயிலானியை நாம புனிதர், ஒரு இமாம், நிறைய புக் எழுதிக்கார், நிறைய கிதாப் எழுதிக்கார், தாழ்வா சைட்ல இருக்கார், நிறைய பிரச்சார பணியில ஈடுபட்டிருக்கார். அவரை நாம புகழணும். புகழ்ச்சி ஒரு எல்லை மீறினால் அது இகழ்ச்சி தானே. புகழ்ச்சி ஒரு எல்லை மீறும் போது இகழ்ச்சி தானே. இப்ப நம்மளோட வீட்டை சாச்சா வாரார், நமக்கு டியூஷன் ஃபீஸ் கட்டுறாரு, நம்மளை பைக்கில் ஏத்திக்கு சுத்துறார், நம்மளோட சிட்டியான இறக்கமா இருக்கார், பெருநாள் வந்தா நம்ம குடுப்படுத்துறார், சாச்சா. ஆனா சாச்சாவை எப்படி புகழும்? எங்களோட சாச்சா தங்கமானவர், நல்ல மனசுள்ளவர், கொடை வள்ளல், எங்களோட ரொம்ப இரக்கம் உள்ளவர், எங்கும் வரைக்கும் ஓகே. இந்த சாச்சாவை அவர் எனக்கு தகப்பன்னு சொல்லலாமா? எல்லை மீறி புகழ்ந்து இவர் தான் எனக்கு தகப்பன்னு சொன்னா அம்மாவை திட்டுறோம் இப்ப நாம. விளங்கிட்டா? அப்ப மகானா வச்சிருக்கும் வரைக்கும், மதிக்கும் வரைக்கும் நாம நல்லவராக ஏற்றுக்கொள்றோம். எல்லை மீறி புகழும் போது நாமளே அல்லாவை திட்டுறோம். அதான் இணை வைத்தல். அப்ப இந்த இணை வைத்தல் இல்லாம ஈமான சரியா ஸ்ட்ராங்கா வச்சிருக்கணும். ரெண்டாவது, முஹம்மதுர் ரசூலுல்லா. கலிமாட அடுத்த பகுதி என்ன? முஹம்மதுன் ரசூலுல்லா. அல்லாவின் தூதர் தான் முஹம்மது என்பவர். அல்லாட தூதுவர் என்றா ஒரு விஷயத்த ஒரு ஆளுகிட்ட இருந்து கொண்டு வரவர் தான் மெசஞ்சர், தூதுவர். விளங்கிட்டா? இப்ப இலங்கைக்கு ஜப்பானிய தூதுவர் வருகை தந்திருக்கிறார். அப்படின்றா என்ன? ஜப்பான் நாட்டுல உள்ள அந்த பிரசிடென்ட் சார்பாக ஒரு தூதுவர் வந்திருக்கார். இந்த தூதுவர் எல்லாம் அங்கிருந்து கொண்டு வந்த மெசேஜ் தான் சொல்லுவார், சொந்த விஷயத்த சொல்ல மாட்டார். இவர் இஷ்டத்துக்கு கூட்டு அடிச்சு போட்டு போனா விரட்டு விட்டுருவாங்க. ஒன்னார் இப்படி வாக்கு கொடுக்க சொன்ன. விளங்கிட்டா? இப்ப குவைத்துல இருந்து ஒரு தூதுவர் வந்திருக்க. அந்த தூதுவர் சொல்றாரு, உங்களுக்கு நாங்க பெட்ரோலியத்தை வந்து $2 தார முடியும். நாங்க விரட்டுனா $2 வாப்பா தான் தரணும்ன்றான். ஒன்னாரு செல்ல சொன்ன. அப்ப அந்த தூதுவர் என்ன செய்வாரண்டா, அனுப்பி வச்ச பிரசிடென்ட் கிட்ட எவ்வளவு எல்லைக்குள்ள நான் பேச்சுவார்த்தையை நடத்த, எது சம்பந்தமா பேச, இவ்வளவுதான் மேக்சிமம். இதுக்கு மேல பேத்துறாத, $100 கீழே பேத்துறாத, அவ்வளவுதான். அடுத்தது நம்ம இவ்வளவுதான் நம்ம டொனேட் பண்ண போறோம், அதுக்கு மேல பேத்துறாத. அங்கிருந்து மெசேஜ் அவர் உள்வாங்கிக்கிட்டு விளங்கிக்கிட்டு வந்து பேச்சுவார்த்தையில் உட்காருவார். தூதுவர் சொல்றது அதைத்தானே நம்ம புரிஞ்சு வச்சுக்க. அவர் இஷ்டத்துக்கு பேசுவாரா? அப்ப முஹம்மது நபி அல்லாஹ்வோட தூதுவர், அவர் இஷ்டத்துக்கு பேசுவாரா?
அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்லலாம்? ஒமா என்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹீன் யூஹா. அவர் மனோ இச்சை பிரகாரம் பேச மாட்டார். அவர் பேசினதெல்லாம் மேலிடத்து தொடர்பை மட்டும்தான் பேசுவார். அவராக எதையுமே பேச மாட்டார். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லலாம், "வலவ் தகவ்வல அலைனா பஅதல் அகாவில் லஅഖذனா மின்ஹு பில் யமீன் ثم لقطعنا منه الوتين." அவர் மனோ இச்சை பிரகாரம் எதையும் பேச மாட்டார். அப்படி பேசினால் அவருடைய நாடி நரம்ப வலதை பிடித்து நாடி நரம்பை தரிச்சிடுவோங்கிறான் அல்லாஹ். பேச மாட்டாருங்கிறான் அல்லாஹ். அப்ப அவர் மனோ இச்சை பிரகாரம் பேச மாட்டார். அவர் இஷ்டத்துக்கு பேச மாட்டார். பேசுறதெல்லாம் அல்லாஹ்கிட்ட இருந்து வர செய்தியை மட்டும்தான் சொல்லுவார். அவரா சொந்தமா பேச மாட்டார். இதுதான் தூதுவர். அப்ப தூதுவர் கொண்டு வந்த செய்தியை நம்ம எடுக்கணும். அவர் சொன்னதை எடுத்ததான் நாம அல்லாஹ்கிட்ட இருந்து வந்த மெசேஜ் எடுக்கிறதாக ஆகும். அப்ப யாரை பின்பற்றணும்? முகமது நபியை பின்பற்றணும். அவர் தான் வாழ்ந்து காட்டுவார், அவர் தான் தொழுது காட்டுவார், அவர் தான் நோன்பு பிடிச்சு காட்டுவார், அவர் தான் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார். அசரத்து சொன்னாரு, பெரியார் சொன்னார், ஊருக்குள்ள நடக்குது, இம்பட்டு பெரும் செய்கிறாங்கிறத வச்சு நாம் இஸ்லாத்தை தீர்மானிக்கலாமா? அவர் இவர் சொல்றது நமக்கு மார்க்கமாகுமா? அல்லாஹ் தூதுவர் மூலமாக நமக்கு தந்ததுதான் இஸ்லாம். நம்ம அதுக்குள்ள எப்படி உடுக்கணும், எப்படி முடிவெட்டணும், எப்படி தொழணும், நல்ல நேரம் இருக்குது, ஃப்ரீயாக இருக்கிறோம். சுபக 4 ரக்காத் தொழலாமா? நல்ல டைம் இருக்குது, நம்ம லொஹருக்கு போகிறோம், இன்னொரு 2 ரக்காத் எல்லாம் சேர்ந்து தொழுவோம். நல்ல தானே தொழுகிறோம், நல்ல தானே தொழுவோம், அப்படி சொல்லலாமா? ரசூலுல்லாஹ் இவ்வளோதான் செய்ய சொன்னாங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே நீங்கள் மார்க்கத்தை உருவாக்கையில் 5 நேரம் தான் தொழுகு. நீங்கள் பள்ளி அசரத்து வந்து நாங்கள் பறக்கத்தா பள்ளி கட்டிக்கோம், ஏசியெல்லாம் போட்டிக்கோம், நாம் இன்ஷா அல்லாஹ் இன்றையிலேருந்து 6 நேரம் தொழுகிறேன், எல்லாம் ரெடி ஆகும், 10 மணிக்கு ஒரு தொழுகை ஸ்டார்ட் பண்ணுவோம். நீங்கள் முதல் மௌலிவியை வேற சுடுவிய என்ன அவங்களோட இஷ்டத்துக்கு ஆடுற வெளியரங்கு அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? இது அங்கே மார்க்கம். அப்போ மார்க்கம்ங்கிறது அல்லாவை மட்டும் கடவுளாக எடுக்கிறதும் அல்லாவுடைய தூதரை மட்டும் வழிகாட்டியாக இருக்கிறதும் தான் மார்க்கம். அல்லாஹ்க்கு இணை வைத்தால் அது ஷிர்க்கு, முஹம்மது நபிக்கு இணை வைத்தால் அது பித்அத். முஹம்மது நபி கொண்டு வந்த மார்க்கத்தை நம்ம எடுக்காமல் இப்போ கந்தூரி கொடுத்தாங்களா ரசூலுல்லாஹ்? இல்லை. அப்போ நாம் கந்தூரி ஒன்றை உருவாக்குறோம்டா அது முஹம்மது நபிக்கு இணை வைக்கிறோம். யாரை இணை வைக்கிறோம்? இந்த கந்தூரி கொடுக்க சொன்ன இமாம, பெரியார், மகான, அவுலியாவை, பாப்பா நாயகத்தை இணையாக்குறோம். அப்போ முஹம்மது ஷிர்க், இந்த ஷிர்க் பித்அத் இல்லாத ஈமானின் நம்பிக்கை உறுதியும் கண்டிப்பாக நம்மக்கிட்ட என்ன செய்யணும்? இருக்கணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ அந்த கலிமா ஈமான் நம்மகிட்ட ஸ்ட்ராங், இதில் பொறுமதி நமக்கு தெரியும். நம்ம என்னதான் படிச்சிருந்தாலும் பட்டம் பெற்றிருந்தாலும் சொர்க்கம் போகிறதுக்கு அந்த சர்டிஃபிகேட் இல்லை. நீங்கள் தொழுதா களிமா சரியாக பின்பற்றினீங்களா, அல்லாஹ்க்கு இணை வச்சிங்களா, முகமது நபிக்கு இணை வச்சிங்களா, இதுதான் கேள்வி. கபூரில் கேள்விகளை கேட்கப்பட்டு மண் ரப்புக்கு ஒன்ற ரப்பு யாருன்னு கேட்கப்படும். சரியா? பொமா தீனுக்கு கொண்ட மார்க்கம் என்னன்னு, பொமாக்கான அமலுக்கு நீ என்ன செஞ்சுட்டு இருந்த உலகத்தில் என்று கேட்கப்படும். ஒமாதா தக்கூலு பிஹாத ரஜுலி அல்லதி பஇஸ ஃபீக்கும், உங்களுக்கு ஒரு நபி அனுப்பப்பட்டாரே, ஒரு ஆள் அனுப்பப்பட்டார், அவரை பற்றி நீ என்ன சொல்கிறேன்னு கேட்கப்படும். நம்ம முகமது நபிக்கு இணை வைக்காமல் அவர் சொன்னதையே சரியாக செஞ்சுருந்தா நம்ம அவர் முகமது நபி என்று பதில் சொல்லுவோம். இல்லாட்டி ஹா லா அதிரி, ஐயோ எனக்கு தெரியாதே போ, வழங்கிட்டா. அப்போ கபூரில் கேள்வி எனக்கு கேட்குறது இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை சரியாக நாம் பின்பற்றியிருந்தாத்தான் அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். நாம் அதில் ஸ்ட்ராங்காக இருந்து நாம் நம்மளோட கல்விக்கு இப்போ வருவோம். வழங்கிட்டா. ஆக பொறுமதியானது இஸ்லாம். அந்த இஸ்லாம் கிடைச்சா இப்போ உலகத்திலேயே நம்பர் 1 பணக்காரன் ஆகுமா? ஒலன் மாஸ்க் தான் இப்போ வேர்ல்டுலேயே நம்பர் 1 பணக்காரன். ஒலன் மாஸ்க்கு செத்தா சொர்க்கம் போகலாமா? சொர்க்கம் போகல. சோமாலியாவில் இருக்கிற நம்மளோட முஸ்லீம் மௌத்தானா சொர்க்கம் போவார். எத்தியோப்பியாவில் இருக்கிற நம்மளோட ஒரு முஸ்லீம் மௌத்தானா சொர்க்கம் போவார். அடுத்த வேளை சோத்துக்கு வழி இல்லாத ஒரு முஸ்லீம் மௌத்தானா சொர்க்கம் போவார். ஏனென்றா ஒலன் மாஸ்க்கு கிட்ட இல்லாத ஒரு சொத்து ஈமான் இவர்கிட்ட இருக்குது. ஒலன் மாஸ்க்கு கிட்ட தான் உலகத்திலேயே கூடுதல் சொத்து இருக்குது. அந்த ஒலன் மாஸ்கை போல் ஒரு 1000 ஒலன் மாஸ்கிட்ட சொத்து ஒரு ஆளுக்கு இருந்தாலும் சொர்க்கம் போகிறதுக்கு களிமா வேணும். அப்போ களிமை நம்மகிட்ட இருக்கு. அல்லாஹ் அந்த மிகப்பெரிய ஒரு அருள் நம்மகிட்ட இருக்கு. அதை இழந்துடக்கூடாது. அதை நாம் என்ன செஞ்சிடக்கூடாது? இழந்துடக்கூடாது. சரி, இந்த களிமாவை நம்ம சரியாக பின்பற்றி ஈமானோட நம்ம வாழ்ந்துட்டோம். இது அல்லாஹ் நம்ம தந்த பெரிய ஒரு கிஃப்ட். அல்லாஹ்க்கு நம்ம இதுக்கு தேங்க்ஸ் பண்ணணும். அல்லாஹ்க்கு நன்றி. அல்ஹம்துலில்லாஹ்.
ஆனால் அல்லாஹ் கிட்ட நம்ம துவா கேட்கணும், யா முகல்லிபில் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு துவா, யா அல்லாஹ் உள்ளங்களை புரட்டுவவனே, என்ற உள்ளத்தை உண்ட ஈமான் உறுதியாவே யா அல்லாஹ். நாமளும் துவா கேட்கணும். அல்லாஹு அலம். நம்ம மௌத்து வரைக்கும் இந்த களிமாவோட இருக்கிறதுக்கு அல்லாஹ் கிட்ட துவா கேட்கணும். இடையில மனம் மாறிடப்படாது. எத்தனை பேர் அப்படி மதம் மாறிட்டு போயிருக்காங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். இதில் உறுதியாவை என்று அதான் நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறது. அதை நம்ம சரியாக பின்பற்றிக்கிட்டு இப்போ கல்விக்குள்ளே நம்ம வரும். இந்த கல்வியை நம்முடைய ஒரு சப்போர்ட்டாகத்தான் நம்ம எடுத்துக்கிறோம். நம்முடைய ஈமானிய வாழ்க்கைக்கு உதவுறதுக்காகத்தான் இந்த கல்வியை எடுத்துட்டிக்கிறோம். அதனால் அந்த கல்வியை பயன்படுத்தி நம்ம தவறு செய்யக்கூடாது. பூட்டை உடைச்சி வீட்டுக்குள்ளே இருக்கிற நகையை எடுக்கிறவன் கள்ளன். ஆனால் வேறொரு கேஸுக்கு ஆப்ரேஷன் பண்ண போன ஒரு ஆளுக்கு நைஸாக கிட்னியை களவு எடுக்கிறவன் படித்த கள்ளன். வழங்கிட்டா, படித்த கள்ளன் செய்கிற தவறு நம்ம கடுமையாக பாதிக்கப்படுவோம். நகை போனால் போட்டு முளைச்சிடலாம், கிட்னி போனால் வந்துடுமா? இல்லை. அப்போ நல்லா படித்தவன் தான் பெரிய கள்ளனாக இருப்பான். எப்போ பெரிய கள்ளனாக இருப்பான்? அல்லாஹ்வை பயப்படாட்டி, அல்லாஹ்வை பயந்த படித்தவன் தான் நல்லவனாக இருப்பான். இப்போ இபிலிசி நல்ல படித்தவர். அவர் இறையாச்சத்தை விட்டு போட்டு அல்லாஹ் சொல்கிறத விட்டு போட்டு அவரை கல்வியை முற்படுத்தி நான் எப்படி சுஜூது செய்கிறேன்டா தூக்கி எறிஞ்சான் அல்லாஹ். அந்த கல்வி இறையச்சம் உள்ளதாக இருக்கணும். இக்ரா பிஸ்மி ரப்பிக்க அல்லதி ஹலக், உன்னை படைத்த இறைவனின் பெயர் கொண்டு படிங்கிறது அதுதான். வழங்கிட்டா. அதனால் நாங்கள் இப்போ படிப்புங்கிறதுக்குள்ளே அதை ஹலாலாக வட்டிக்கு துணை நிற்கிற படிப்பு படிச்சுட்டு பேங்கில் மேனேஜர் ஆகிடப்படாது. வட்டிக்கு நாம் என்ன செய்யப்படா, துணை போகப்படா. நம்ம படித்த படிப்பு, நீங்கள் மேத்ஸ் படிங்க, எக்கனாமிக் படிங்க, பிஸ்னஸ் ஸ்டடி செய்யுங்க, ஆனால் வட்டிக்கு துணை போகாதீங்க, பாவத்துக்கு துணை போகப்படா. வழங்கிட்டா. அப்போ நீங்கள் கெமிஸ்ட்ரி படிக்கிறீங்க, குண்டு வச்சிடப்பட படிக்கிற படிப்பு 4 பேருக்கு பிரயோசனம் தரணுமே தவிர அநியாயம் பண்ணுறக்கூடியதாக இருக்கக்கூடாது. அதுக்குத்தான் இறையச்சம் உள்ளவர்களாகவே நாங்கள் படிக்கணும். அவங்களோட அம்பிஷன் கேட்பாங்க ஸ்கூலில், நீ என்ன ஆக போகிறேன்னு. நம்ம பைலட் ஆகிறதும், டாக்டர் ஆகிறதும், இன்ஜினியர் ஆகிறதும், இதைத்தான் நம்ம சொல்லலாம். எந்த பிள்ளையாவது நான் நல்ல ஒரு முஸ்லீம் ஆகணும்னு சொல்கிறோமா? ஃபஸ்ட்டு அதுதான், நம்ம ஒரு நல்ல முஸ்லீம் ஆகணும். அதோட முஸ்லீம், அதோட வித் நல்ல டாக்டர், ஒரு முஸ்லீமான டாக்டர். விளங்கிட்டா. நம்ம நல்ல முஸ்லீமாக இருந்து இறைச்சி கடை வச்சா செத்த மாட்டை விற்க மாட்டோம். வழங்கிட்டா. நம்ம ஒரு நல்ல முஸ்லீமாக இருந்து வியாபாரம் செஞ்சால் அளவை நிறுவையில் மோசடி செய்ய மாட்டோம். நம்ம ஒரு நல்ல முஸ்லீமாக இருந்து டாக்டர் ஆனால் அடுத்தவனுக்கு அநியாயம் செய்ய மாட்டோம். வழங்கிட்டா. எதை செஞ்சாலும் ஒரு நல்ல முஸ்லீமாக இருந்து செய்யணுங்கிறது நம்முடைய இலக்காக இருக்கணும். ஃபஸ்ட்டு நம்முடைய அம்பிஷன் நல்ல ஒரு முஸ்லீமாக இருந்து டாக்டர் ஆகணும். அப்படி தான் நம்முடைய அம்பிஷன் வரும். நான் நல்ல ஒரு முஸ்லீமாக இருந்து நான் ஒரு டீச்சர் ஆகணும், நான் நல்ல ஒரு முஸ்லீமாக இருந்து நான் ஒரு இன்ஜினியர் ஆகணும். வழங்கிட்டா. இறைவனுக்கு நன்றி உள்ளவனாக இருந்து மனிதனுக்கு நன்றி உள்ளவனாக மாறுவோம் நாம். அதான் ரொம்ப பெரிய முக்கியம். ரைட். இப்போ நம்மளோட சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். இப்போ நீங்கள் படிக்கிறீங்க, உங்களோட படிப்புக்கும் நீங்கள் எதிர்நோக்க வேண்டிய பிரச்சனைகள், நாம் எதிர்நோக்கிற பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனைகள்லேருந்து நம்ம வெளியில் வரணும். சிலருக்கு கவனத்தை ஒரு இடத்துல குவிக்க கஷ்டமாக இருக்குது, ஒரு இடத்துல சரியாக ஃபோக்கஸ் பண்ண கஷ்டமாக இருக்குது, மனன சக்தி ரொம்ப குறைவாக இருக்குது, புத்தகத்தை எடுத்தால் தூக்கம் வருது. விளங்கிட்டா. இப்படி 1008 பிரச்சனைகள் இருக்கும். அப்போ இது உங்களோட டைம். விளங்கிட்டா. நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்குது, நீங்கள் என்ன எதிர்நோக்குறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். அதுக்கு நம்ம பதிலாக இன்ஷாஅல்லாஹ் நம்ம என்ன செய்வோம், பேசுவோம். வாங்க. லீடர் என்றால் என்னென்னு தெரியுமா? லீடர் என்றால் என்ன? தனது கருத்துக்கு மற்றவர்களை இணங்கச் செய்பவர் லீடர். தனது கருத்துக்கு மற்றவர்களை இணங்கச் செய்பவர் லீடர். லீடர்ஷிப்ங்கிறது கண்டிப்பாக நம்ம இருக்கணும். அந்த லீடர்ஷிப்பில் ஒன்று தான் நம்முடைய கருத்தை எளிய முறையில், எளிய தமிழில், நம்மளோட மொழியில் ரொம்ப எளிமையாக சுருக்கமாக
தெளிவாக முன்வைக்க தெரியணும். இது நம்ம எல்லாருக்கும் இருக்கணும். நம்மளோட மைண்டில் மனசுக்குள்ளே என்ன தோணுதோ அதை சும்மா சிம்பிளாக எடுத்து வைக்க தெரிஞ்சால் அவர் ஒரு நல்ல லீடர். வழங்கிட்டா நம்ம ஒரு கருத்தை சொல்கிறதுக்கு ஒரு நாளும் பின்வாங்கப்படாது. என்ன தோணுதோ அதை அழகாக பேசணும். அதில் ஒன்றும் யோசிக்க தேவையில்லை. அது செய்யலாட்டி நம்மக்கிட்ட சோசியல் ஃபோபியா வந்துடும். சிலருக்கு அந்த சோசியல் ஃபோபியா ஒரு பெரிய ஒரு ஆபத்தானது. சபையில் முன்னுக்கு இருக்க பயம், ஒரு கருத்து செல்ல பயம், ஒரு விஷயத்தை எடுத்து வைக்க பயம். நமக்கு நல்லா ஆன்சர் தெரியும், பிள்ளையாண்ணா என்ன செய்யறோன்னு சொல்கிறல்ல. பிள்ளையாண்ணா ஒன்றும் இல்லையே, சொல்லுங்களேன். துணிஞ்சு எழும்புறதே ஒரு பெரிய ஒரு விஷயம். பிள்ளையாண்ணா ஒன்றும் இல்லை, அது ஒன்றுமில்லை. மனித இயல்பு தன்ற கருத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வது. அதான் நம்மளை மிருகத்துக்கிட்ட இருந்து வித்தியாசப்படுத்துகிற பொருள். பேசுகிறோம், அதனால் ஒரு கம்யூனிகேஷன் இருக்குது நம்மக்கிட்ட. அதனாலும் என்ன செய்ய தேவையில்லை, பயப்பட தேவையில்லை, தைரியமாக பேசணும். வெரி குட், நல்ல ஒரு கேள்வி. பெரும்பாலும் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. எல்லாருக்கும் டாக்டராக சோட்டை தான், ஆனால் படிக்கணும் அமெரிக்க. எல்லாருக்கும் டாக்டர் ஆனால் மாஷா அல்லா நல்லந்தான், ஆனால் படிக்கல அமெரிக்க. ஃபோக்கஸ் பண்ண கஷ்டமாக இருக்குது. புக்கை எடுத்தால் நமக்கு தூக்கம் வருது. சரியா? ரைட். இதுக்கு என்ன தீர்வு? ஃபோக்கஸ் பண்ணணும், ஒரு விஷயத்தை கவனிக்கணும். நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான், ஒரு லெக்சரிங் நடக்குது, இப்போ நம்ம பேசிட்டீங்கன்னா கவனத்தை அப்படியே குவிச்சு அவர் பேசுகிறத எடுத்துக்கிட்டு இருக்கிறது. இடையில் எத்தனை ஃபேன் இருக்கண்டன்னு படம் 5 6 7 மணிச்சு இடையில் வேறொண்டை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். என்றாலும் ஒரு நினைப்பு வார இப்படி வந்துடும். வழங்கிட்டா இது இந்த ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது. அதை எப்படி நம்ம டிசைன் பண்ணணும், எப்படி நம்ம, அது ஒரு பெரிய ஒரு விஷயம் இல்லை, சிம்பிள் மேட்டர் தான் உண்டு. அடுத்தது புத்தகத்தை எடுத்தால் தூக்கம் வருது, கவனம் வங்கலஞ்சால் ஓடிக்கிட்டு இருக்குது. அவரை கேள்வி முழுக்க சுற்றி ஒரு விஷயந்தான். ஃபோக்கஸ் பண்ண கஷ்டமாக இருக்கிறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், நமக்கு ஒப்ஜெக்டிவ் சப்ஜெக்டிவ்ங்கிற 2 விஷயம் இருக்குது ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்கிறதுல. ஒன்று ஒப்ஜெக்டிவ், இன்னொன்று சப்ஜெக்டிவ். ஒப்ஜெக்டிவ்ங்கிறது என்னென்றால் புறவலய காரணிகள். அதாவது உங்களை நீங்கள் பார்த்த உடனே பட்டன்ட்டு உங்கள் மனசுக்குள்ளே பதிகிற மாதிரி வெளியில் டிசைன் பண்ணுறது ஒப்ஜெக்டிவ். உங்களோட புக்கில் ஹைலைட் பண்ணியிருக்கிறது ஒப்ஜெக்டிவ். நீங்கள் உங்களோட கொப்பியில் நீங்கள் ஜனவரியில் எழுதினது, ஒரு வட்டம் போட்டு வச்சது, டிசம்பரில் எக்ஸாம் எழுதும்போது அந்த கேள்விக்கு பதில் எழுதக்கொள்ள அந்த கொப்பி மனக்கண்ணுக்கு முன்னுக்கு நிற்கும். கொப்பியில் இடது பக்கத்து மேல் மூலையில் வட்டம் போட்டு இந்த தலைப்பு நம்ம போட்டது மனக்கண்ணுக்கு முன்னுக்கு தெரியும். இது ஒப்ஜெக்டிவ். ஒரு கடை போர்டை பார்க்குறீங்க, அந்த போர்டில் பெருசாக ஒரு ஜுவல்லரி என்று பேர் ஒன்று போட்டிச்சு. விளங்கிட்டா? இப்போ ஜீனா ஜுவல்லரி அப்படின்னா ஜீனா ஜுவல்லரி அப்படிங்கிறது அப்படியே பெருசாக ஹைலைட் பண்ணி பல்ப் எல்லாம் போட்டு அது பெரிய எழுத்திருக்கு. அதுக்கு கீழே மெயின் ஸ்ட்ரீட் பேருவேலை 12 அண்டு இருக்குமில்லா, அது இருக்கும். அதை நான் பார்க்க மாட்டேன். அந்த போர்டை பார்த்தது போகிற உங்கள்கிட்ட அதில் என்ன இருக்குண்டா ஜீனா ஜுவல்லரி கீழே எழுதியிருந்தா அண்டு கேட்பீங்க. அதை கவனிக்க மாட்டீங்க. உங்களுக்கு படணும் அண்டு வச்சா அது ஒப்ஜெக்டிவ். நாங்கள் படிக்கிற காலத்தை விட நீங்கள் படிக்கிற காலத்தில் உங்களுக்கு ஒப்ஜெக்டிவ் நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க. உங்களோட புக்கில் கலர் பிரிண்ட் இருக்குது, ஹைலைட் பண்ணியிருக்குது, போல்டான எழுத்திருக்குது, அண்டர்லைன் பண்ணியிருக்குது, வட்டம் போட்டிருக்குது, பரிசோதனை போட்டிருக்குது, கலர் படங்கள் போட்டிருக்குது, லேபு கொண்டு போகிறாங்க, உங்களை வச்சு என்ன செய்கிறாங்க, அசைன்மெண்ட் தராங்க, நீங்களே இதை செஞ்சு பாருங்கங்கிறாங்க. இதெல்லாம் ஒப்ஜெக்டிவ். இந்த ஒப்ஜெக்டிவ் காமனானது. இப்போ நான் பேசிட்டு இருக்கிறது ஒப்ஜெக்டிவ். உங்களுக்கு ப்ரொஜெக்டரை வச்சு ஒரு காட்சிப்படுத்தினா அது ஒப்ஜெக்டிவ். வழங்கிட்டா? இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி ஒப்ஜெக்டிவை பயன்படுத்தினாங்க. செத்து போன ஆட்டை தூக்கி பிடிச்சி இது யாருக்கு தேவைன்னு கேட்டாங்க. என்ன யாரும் சொல்ல, செத்து போனது
சரி 1 தீனார் யாருக்குன்னு கேட்டேன். ஒன்றுக்கும் தேவையில்லை யார் சொல்ல. இந்த உலகம் இந்த செத்து போன ஆட்டை விட அற்பமானதுன்றாங்க. இந்த கற்பித்தல் அந்த ஒப்ஜெக்டிவோட கொடுத்த மனசுக்குள்ள பதியும். சும்மா அந்த உலகம் செத்து போன ஆட்டை விட அற்பமானது என்றுட்டு போயிருந்து அது மனசுக்குள்ள அவ்வளோ படாது. அதை தூக்கி காட்சிப்படுத்துகிறாங்க. இது ஒப்ஜெக்டிவ். விளங்கிட்டா? இது மாதிரி இந்த ஒப்ஜெக்டிவ் உங்களுக்கு நிறைய இருக்குது. ஆனால் சப்ஜெக்டிவ்ங்கிறது அகவலய காரணி, உங்களோட மனசுக்குள்ளே இருக்கிற விஷயம், உங்களோட மனநிலை என்று நம்ம சொல்லலாம். இந்த சப்ஜெக்டிவ் சரியாக இல்லாட்டி ஃபோக்கஸ் பண்ணவே இல்லாது. அவரை கேள்விக்கு பதில் தான். நமக்கு ஒரு விஷயத்தை சரியாக கிரகிக்க முடியாமல் இருக்குது, கவனத்தை செலுத்த முடியாமல் இருக்குது. கவனம் சிதறதென்றால் நம்மளோட சப்ஜெக்டிவில் பிரச்சனை இருக்குது. சப்ஜெக்டிவை எப்படி எடுக்கிற உருவாக்குற, எப்படி அதை கடினமாக கொண்டு வர அப்படின்னு சொன்னால் நீங்கள் ரசிக்கணும். எதை நீங்கள் படிக்க போகிறீங்களோ அதை நீங்கள் ரொம்ப ரசிக்கணும். ஒரு விரித்தனமாக நேசிக்கணும், பயங்கரமாக நேசிக்கணும், தேவையை அதிகப்படுத்தணும், சேலஞ்சாக எடுக்கணும். அப்போ உங்களோட சப்ஜெக்டிவ் கிளியர் ஆகும். ஒரு விரித்தனம் செய்து சாதிக்கிடு அப்படின்னு எடுக்கணும். எடுத்தால் சப்ஜெக்டிவ் கிளியர் ஆகும். தாழ்வு மனப்பாங்கு இல்லாமல் இருக்கணுமாக இருந்தால் இந்த சப்ஜெக்டிவை எப்படி எடுக்கணுமென்றால் நான் சாதிக்கணும் என்று எடுக்கணுமே தவிர நான் எல்லாரையும் விட சாதிக்கணும்னு நினச்சிடக்கூடாது. நான் தான் 100 மார்க்ஸ் எடுக்கணும்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு தாழ்வு மனப்பாங்கு வரும். இன்னொரு ஆள் கூட மார்க்ஸ் எடுத்தால் எரிச்சலாக வரும். இன்னொரு ஆள் கூட மார்க்ஸ் எடுத்தால் உங்களுக்கு எரிச்சல் வரும். மத்தாக்கள் எவ்வளவு வேணுமென்றாலும் எடுக்கலாம். நானும் 100 எடுக்கணும்னு நினைக்கணும். நான் தான் 100 எடுக்கணும்னு நினச்சா தாழ்வு மனப்பாங்கு வரும். நானும் 100 மார்க்ஸ் எடுக்கணும்னு நினச்சா தன்னம்பிக்கை வரும். விளங்கிட்டா? இந்த சப்ஜெக்டிவ்ல தன்னம்பிக்கை கண்டிப்பாக இருக்கணும். நானும் ஜெயிக்கணும், நானும் நல்ல மார்க்ஸ் எடுக்கணும், நானும் முன்னேறணும், நானும் சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையை நமக்குள்ள என்ன செய்யணும்? வளர்த்துடணும். அப்போ இந்த சப்ஜெக்டிவை கிளியர் ஆகிறதுக்கு முன்ன நேசிக்கணும். நேசிச்ச முக்கியமான ஒரு விஷயம் என்னண்டா, இந்த நேசம், அதாவது ஒன்றை விரும்பினா எதை நாம் விரும்புகிறோமோ அதை அடையிறது நமக்கு சிரமம் இல்லாமல் இருக்கும். வெயிலுக்குள்ள நின்று விளையாடுவாங்க, வேறு ஒழுகும். அம்மா கடந்து கத்து அடே காலத்தாலையும் சாப்பிடல வாடா தங்கம் போமா, தண்ணியாலும் குடிடா போமா அப்படிமா. வேறு ஒழுகும், பசி தாகம் ஒன்றும் வழங்காது. ஆடி புட்டு ஆடிட்டு கொண்டு போய் ஓடி போய் 2 பேர் மோதி உழுவானுவர். ஆளுக்கால் ஏன்டா மோதி நண்டு சண்டை பிடிப்பானலா என்ன அப்படின்ட்டு கேட்குறவர் கிரவுண்டில் மோதினா ஆளை பார்க்க மாட்டான், போலத்தான் பார்ப்பேன். ரத்தம் பெறும் தடைச்சிட்டு போ, நாளைக்கு விளையாட வாராடா, என்னடா வார ரத்தம் எல்லாம் சரி. ரத்தம் பாடுறது வழங்காது, வேறுக்கிறது வழங்காது, பசிக்கிறது வழங்காது, தாகமாக இருக்க வழங்காது. அப்படியே நெட்டியெல்லாம் ஊற்றி டிஷர்ட் எல்லாம் விளையாடா சூப்பர் கூலாக இருந்துச்சு. மழை பாவி, ஆனால் உண்மையாக சூப்பராக இருக்குது. ஏன் சூப்பராக இருக்கின்றா அந்த விளையாட்டை அவன் அவ்வளோ ரசிக்கிறான். ஒன்றை ரசித்தா அதில் உள்ள சிரமங்கள் சுகமாகும். அதில் உள்ள சிரமங்கள் சுகமாகும். நீங்கள் படிக்கிறதுல கிடைக்கிற அந்த கடைசி ஃபைனல் விஷயம், நீங்கள் ஒரு ஜப் எடுக்க போகிறீங்க, நீங்கள் ஒரு டாக்டர் ஆகணும், நீங்கள் ஒரு டீச்சர் ஆகணும், நீங்கள் யூனிவர்சிட்டி நுழையணும், விளங்கிட்டா? இதை நீங்கள் ரொம்ப நேசிச்சிங்கண்டா உட்காரது, எழுதுறது, வாசிக்கிறது, படிக்கிறது, அதுக்காக கண்மொழிக்கிறது, கிளாஸ் போகிறது, சொல்லி கேட்குறது டேஸ்டாக இருக்கும். சாப்பிடும்போதே படிப்பீங்க, தூங்கும்போதும் கொஞ்சம் வாசிப்பீங்க, நடந்துக்கிட்டு போய் உம்மா டாக்டர்கிட்ட கூட்டி போவா, நம்மளோட டோக்கன் நம்பர் வெறும் வரைக்கும் புத்தகம் வாசிப்பீங்க. வீட்டுக்கு விசிட்டு வந்திருக்கும், அவங்களுக்கு ஏதாவது டீயை ஊற்றி கொடுத்த விட்டு அங்கால போய் நின்று கொஞ்சம் புக்கு வாசிப்பீங்க. வாசிக்கணும், ஹோம்ஒர்க் செய்யணும், எழுதணும், படிக்கணும், சாதிக்கணும், வெல்லணும், இதுதான் இருக்கும். விளங்கிட்டா? இந்த ஜம்பிஸ்னி செய்கிறவர் 2 பேர் சேர்ந்துக்கிட்டா கல்லை பற்றியே கழிச்சிட்டிப்பான். உனக்கு சாமா ஒன்று மிஸ் ஆகிட்டு மச்சான்,
நல்ல வேலை அவன் மிஸ் பண்ணிட்டேன், இன்னொரு ஆள் கொடுத்துட்டார் அப்படி என்ன காய்ச்சிட்டு. ஆனால் நாம் பள்ளிக்கூடத்துக்கு போகிற பிள்ளைகள் 2 வருஷம் அந்த பாடத்தை பற்றி மட்டும் கதைக்கிறதில்ல, மற்ற எல்லா கதையும் பேர். அஜித்தை பற்றி கதைப்போம், இன்னும் நடிகர்மாரை பற்றி கேட்போம். நேற்று ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு, சுப்பிரியம்பா. டேய், நம்ம படிக்கிற பிள்ளையெல்லாம் நம்ம அதை பார்ப்போம். இன்னும் அந்த என்ன ஸ்போர்ட்ஸ் பழகிறதுக்கான இடங்கள் வாடகை கொடுக்குறாங்கல்லவா, நான் பக்கத்தில் இருக்கலவா, அழகா வளைச்சி நெட்டெல்லாம் அடித்து லைட் போட்டு 12 மணிக்கும் விளையாடிட்டு இருக்காங்க. மணித்தேலத்துக்கு 3000 ரூபாவா? தொழுகை டைமும் இல்லை ஒன்று. என்ன இஸ்லாம்? பாங்கு சொல்லுது, பள்ளிக்கு வாரம் விளையாடிட்டு இருக்கானுங்க, தொழில் போட்டு போகிறோம் விளையாடிட்டு இருக்கானுங்க, திரும்ப ஏஷாவுக்கு வாரம் விளையாடிட்டு இருக்கானுங்க, பயா முடிச்சு விட்டு போகிறோம் விளையாடிட்டு தான் இருக்கானுங்க, 12 மணிக்கும் விளையாடி தான் இருக்காங்க. அப்போ அந்த பிள்ளைகளுக்கு பேரண்ட்ஸு அதை வாடகை கொடுக்குறவனுக்கு நம்ம முஸ்லீம் உண்மையாக அவன் வாடகை நான் ஒன்று கட்டினா என்ன செய்வேன் தெரியுமா? நல்ல சம்பளம் தான், ஆனால் ப்ரே டைமுக்கு எல்லோரும் வெளியே போகணும், கதவை கூட்டிகிட்டு வேணேன், நீ தொழாமல் இங்கே விளையாட இல்லாது விளங்கிட்டா. அப்போ நம்ம கிழக்கு மாநிலத்தில் ஒருத்தர் ஸ்விம்மிங் பூல் கட்டியிருக்கார், மணித்தியாலத்துக்கு அரை மணித்தியாலத்துக்கு 100 ரூபாவோ, மணித்தியாலத்துக்கு 300 ரூபாயோ எவ்வளோ காசு எடுக்கார். ஆனால் அவர் சட்டம் போட்டிருக்கார், அரை ஷோர்ட்ஸ் போட்டுக்கிட்டு வரப்படாது, ஃபுல் ஷோர்ட்ஸ் போடணும், ஃபுல் ஷோர்ட்ஸ் போட்டுக்கு வரணும். 2வது ப்ரே டைமுக்கு எல்லோரும் வெளியே இறங்கணும், நாங்கள் க்ளோஸ் பண்ணிவிடுவோம். அப்போ எவ்வளோ பெரிய ஈமான் அது இப்படியே இருந்தா. அப்போ நம்ம என்ன செய்யணுமெண்டா, நம்மக்கிட்ட ஒரு எண்ணம் இருக்கணும், நான் சாதிக்கணும், புரித்தனம் அறிக்கணும், நான் இதை அடையணும் அப்படிங்கிறது நம்மக்கிட்ட இன்ட்ரெஸ்ட் ஆகணும். எத்தனை ரசிக்கிறோமோ அதை நாம் செய்யணும், அது ஈமான் கலந்ததாக இருக்கணும். அடையிறதை செய்கிறதுக்காக தொழுகை இல்லாமல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறதில்ல, தொழுகிற அது முக்கியம், இதையும் செய்யும். அப்போ இதுதான் அந்த கவனத்தை குவிக்கிறதுக்கு முதல் என்ன செய்யணுமெண்டா, நம்ம அதை ரசிக்கணும். 2வது கேள்வியை உருவாக்கணும், சந்தேகங்களை உருவாக்கணும். உருவாக்கிட்டோம்னா கவனத்தை குவிக்கலாம். எப்படின்னா, லெக்சர் நடக்கிறதுக்கு முன்னாடி நாம் என்ன செய்யணும்டா, மேலோட்டமாக வாசித்து அதில் உள்ள தலைப்புகளை கேள்வியாக மாற்றிக்கிட்டு நாங்கள் போனோம்டா நம்மளோட கவனம் சிதறாது. உதாரணமாக, இலங்கையினுடைய பூர்வீக ஜென்மம் யார்? ஒரு கேள்வி நம்ம எடுக்கும். இலங்கையினுடைய பூர்வீக ஜென்மம் யார்? யாரப்பா? சிங்களாக்களா, தமிழாக்களா, முஸ்லிம்களா, கிறிஸ்தவர்களா, பரங்கியர்களா, யாராயிருக்கும்? இலங்கையினுடைய இங்கே இருந்தவன் உண்மையிலேயே அடிப்படையில் ஆதி காலத்தில் இலங்கையில் இருந்தவன் யார்? இது சம்மந்தம் எங்கேயாலும் படிச்சிக்கமா, ஹிஸ்ட்ரியில் படிச்சிக்கமா, எங்கேயாவது யாராவது சொன்னாங்களா? யாராரிக்கும் நீங்கள் உங்களோட மைண்டில் கேட்டுப்பட்டு விட்டுட்டீங்க. அது நடந்தது 4 மாதமாக போச்சு, 4 வருஷமாக போச்சு. விளங்கிட்டா? எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த சப்ஜெக்டை ஒரு ஆள் பேசினா டக்குன்னு சைலண்ட் ஆகுது. அதை விட பெரிய சத்தத்தை தாண்டி கூர்ந்து அங்கே காது போகும். இந்த இலங்கையில் பூர்வீக ஜென்மமாக இருந்தவர்கள் அங்கே கூட இது நமக்கு தேவை. வேடர்கள் மறக்குமா? ஒரு தரம் தான் சொன்னான், வேடர்கள் லைஃப்பில் எப்பயுமே மறக்காது. தேவையை உருவாக்கிட்டு விஷயத்தை வச்சா அது மனசில் நல்லா பதிஞ்சிடும். ஞாபக சக்திக்கு நீங்கள் செய்ய வேண்டியது, தேவையை உருவாக்கி தேடி தவிச்சு பிடிச்சா மறக்காது. அப்போ அதைத்தான் ஈஸியாக படிக்கிறதுக்கான ஒரு மெத்தட் ஒன்று இருக்குது. SQ4R ரீடிங் மெத்தட்னு சொல்கிறது. SQ வேர்ல்டு ஃபேமஸான ஒரு அழகாக லேசாக படித்து விளங்கக்கூடிய ஒரு லேர்னிங் மெத்தட் தான் SQ4R ரீடிங் மெத்தட். S என்றா சர்ச், சர்வே, Q என்றா கொஷன், 4R என்றா ரீட், ரிசைட், ரிலேட்டிவ், ரிவ்யூ. இதனுடைய விரிவாக்கம் நம்ம அங்கே பேர்வெல்லியில் ரியாலுசாலையில் நாம் சொல்லி இருந்தோம். அது சம்மந்தமாக நெட்டிலையும் இருக்குது, நீங்கள் கூகுளையும் சர்ச் பண்ணி பார்க்கலாம். SQ4R ரீடிங் மெத்தட். ரைட். இப்போ அதில் Qங்கிறது என்னென்னா கேள்வியை நம்ம உருவாக்குற. கேள்வியை நாம் உருவாக்கிட்டோம்டா
ஞாபக சக்தி லேசாக இருக்கும், கவனம் லேசாக குவியும். அப்போ ஒரு லெக்சரிங்கில் கவனம் சிதறாமல் இருக்கணுமாக இருந்தால் நமக்கு தேவையை உருவாக்கி தாகத்தை உண்டாக்கி தவிச்சுக்கிட்டு இருந்தால் அது லேசாக இருக்கும். அப்போ நாளைக்கு நடக்க போகிற பாடத்தை மேலோட்டமாக வாய்ச்சிட்டு என்ன கலைச்சி வரண்டா, என்ன நிறமூர்த்தமண்டா, நிறமூர்த்தம் என்று என்னத்தை சொல்கிறது, அது எங்கே காணப்படும், அது எத்தனை இருக்கும், என்ன இது அப்படின்னு நீங்கள் சும்மா கேள்விகளை உருவாக்கிட்டு பாடத்துக்கு போங்க. அவர் லெக்சர் பண்ண நீங்கள் ஃபில் பண்ணிட்டு இருப்பீங்க. இன்னைக்கு இருக்கிற டவுட் 1 கிளியர், 2 கிளியர், 3 கிளியர், 4 கிளியர், 5வது டவுட்டு கிளியர் ஆகலை. அவர் பாடத்தை முடிக்கப்படுறார். சார் எக்ஸ்கியூஸ் மீ சார், இந்த நரமூர்த்தங்கள் மனிதன் விலங்கு எல்லாத்துக்குமே சமனானதா? நல்ல ஒரு கேள்வி கேட்டிக்காம்பார். இந்த கேள்வி எப்படி வருமெண்டா நமக்கு ஏற்கனவே சந்தேகம் இருந்தால் மட்டும்தான் கேள்வி வரும். இல்லாட்டி கேட்குறத கேட்டுக்கிட்டு போகிற இடத்த போயிட்டே இருப்போம் நம்ம. விளங்கிட்டாங்க? அப்போ நமக்கு இப்படி இருந்தால் நல்லா லேசாக நம்ம என்ன செய்யலாம், ஃபோக்கஸ் பண்ணலாம். இது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்தது, வாசிக்கும்போது ஏன் தூக்கம் வருது? சயின்டிஃபிக்கலாக எல்லாத்துக்கும் ஒரு விஞ்ஞான விளக்கம் இருக்குதானே. வாசிக்கும்போது ஏன் தூக்கம் வருதுண்டா, என்ன நடக்குதுண்டா, நான் பேசுகிறேன் தானே, இந்த பேசுகிறதால எனக்கு ஒரு எனர்ஜி வெளியாகுது, நான் டயர்டாகிறேன். நீங்கள் சும்மா நினைக்கப்படா பேசி நான் என்ன காய்ச்சிட்டு பேசிட்டு இருக்கிறதால இந்த எனர்ஜி என்ன செய்யும், வெளியாகும். நீங்கள் வாசிக்கிற ஒரு எனர்ஜி வெளியாகும். விளங்கிட்டா? நீங்கள் ஒரு வேலை செய்கிறீங்க, ஒரு எனர்ஜி வெளியாகும். நம்மள்கிட்ட இருந்து ஒவ்வொரு எனர்ஜி வெளியாக ஒரு சக்தி வெளியாக அதை ஈக்குவல் பண்ணுற அளவுக்கு நம்மளோட உடம்புக்கு ஆக்சிஜன் போயிட்டே இருக்கணும். ஆக்சிஜன் உள்ள போயிட்டே இருக்கணும். நம்ம சுவாசிக்கிறதுல வர ஆக்சிஜனை நம்மளோட ரத்தத்தில் இருக்கிற ஹீமோக்ளோபின் எடுத்துக்கிட்டு உடம்புக்கு சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்குது, வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. நம்மளோட உடம்புல ஹீமோக்ளோபின் இருக்குது, HBன்னு சொல்லுவாங்க. இந்த ஹீமோக்ளோபின் என்ன செய்யுதுண்டா, நான் சுவாசிக்கிறதுல இருக்கிற ஆக்சிஜனை எல்லாம் பிடிச்சி எடுத்துக்கிட்டு உடம்புக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். தலை மூளைக்கு தான் ஆக கூடுதலாக போகும், இப்படி கொடுத்துக்கிட்டு இருக்கும். இதான் நம்மளோட சேக்குலராக நம்மளோட உடம்புக்குள்ளே நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம். எனர்ஜி கூட வெளியாகி உள்ளுக்கு போகிற எனர்ஜி குறைவாக இருந்தால் ஸ்ட்ரக் ஆகுமா இல்லையா? ஒரு மோட்டர் பைக்கிலுக்கு பெட்ரோல் கூட பத்துது, ஆனால் கார்பரேட்டரில் இறங்குற பெட்ரோல் குறைவாக இருக்குதுண்டா குப்பு ஸ்ட்ரக் ஆகும், வண்டி நிற்கும். என்ன வேஸ்ட்டு செலவாகிறதுக்கு ஏற்ற மாதிரி வரவு இருக்கணும். விளங்கிட்டா? இப்போ வாசிக்கும்போது ஏன் தூக்கம் வருதுன்னு சொன்னா, எனர்ஜிக்கு ஈக்குவல் பண்ணுற அளவுக்கு நம்மளோட சுவாசத்தில் ஆக்சிஜன் வரணும். இந்த ஆக்சிஜன் இந்த இரத்தத்தில் இது ஆக்சிஜன் குறைவாக வருதென்றால் மூளையில் ஹைப்போதலம்ஸ் என்ற பகுதி இரத்தத்தை டயக்னோஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். நம்மளோட மூளை என்ன செய்யறா, அந்த இரத்தத்தில் குளுக்கோஸ் குறைவு அப்படின்னு சொன்னால் இந்த ஹீமோகுளோபின் என்ன செய்ய மாட்டா, சட்டைட்டர் சென்டருக்கு அறிவிக்கும். மூளையில் சட்டைட்டர் சென்டர் அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு அதுக்கு அறிவிக்கும், தம்பிக்கு குளுக்கோஸ் குறையுது, உடனே நீங்கள் குளுக்கோஸுக்கு ஏற்பட்டு செய்யுங்கன்ட்டு ஒரு மெசேஜை கொடுக்கும். அந்த சட்டைட்டரி சென்டர் என்ன செய்யமாட்டா, பசியை தூண்டி விடும். இப்போ நமக்கு பசிக்குதுண்டா, குளுக்கோஸ் குறையுதுன்ற அர்த்தம். அதான் டாக்டர்மார் என்ன சொல்லலாம், பசிக்காம சாப்பிடாதீங்க. குளுக்கோஸ் தான் நம்முடைய சாப்பாடெல்லாம் குளுக்கோஸாக தானே மாறுது. விளங்கிட்டா? அப்போ குளுக்கோஸ் தேவை. அதே மாதிரி எனர்ஜி வேஸ்ட் ஆகும்போது அந்த எனர்ஜியை ஈக்குவல் பண்ணுற ஆக்சிஜன் உள்ள வரணும். ஆக்சிஜன் காணாண்டா இந்த மூளை சொல்லும், ஆக்சிஜன் காணா, நல்லா இழுத்து விடு மூச்சை என்று சொல்லும். நல்லா இழுத்து விடு மூச்சு என்றோடனே டக்குண்டு நாம் என்ன செய்வோம்டா, அன்அஃபிஷியலாக மூச்சை எடுத்து விட பார்ப்போம். அஃபிஷியலாக மூச்சை எடுத்து விட்ற எப்படி, உண்டு. அன்அஃபிஷியலாக மூச்சு எடுத்து விட்ற எப்படி, அப்படி 6 பாயிண்ட் காற்றை உள்ளே எடுத்துடுவோம். கொட்டாவி, இந்த கொட்டாவி ஒன்று வந்தால் பிட்ட 2 3 வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம டாக்டர் சொல்லுவாங்க, குமர் தனியே போனார், கொட்டாவி தனியே போகாதுப்பாங்க. இந்த கொட்டாவியை எடுத்து விட்டோன்னே காற்று கொஞ்சத்தை அப்படியே உள்ளே விட்டோன்னே ரைட் ஓகே மரா கொஞ்சம் நேரத்தில் நின்றும். திரும்ப மூளை செல்லும், ஏய் காற்று காணா, இன்னொரு கொட்டாவி விடுவோம். நம்ம சொல்லுவோம், கொட்டாவி விட்டோன்னு என்னடா தூக்கம் பெறுதான்னு கேட்போம். ஏன்டா அடுத்தது தூக்கம் தான் பெற போகுது. அது எப்படின்னு சொல்கிறேன். இந்த 2 3 தடவை கொட்டாவி எடுத்து விட்டோன்னே இந்த மூளை மாற்று வழியை கையாகும். என்னது, இப்போ உதாரணமாக பசிக்குது, குளுக்கோஸ் தேவை, சாப்பிடு உடம்பு சொல்லும், அந்த மூளை சொல்லும், சட்டைட்டரி சென்டர் சொல்லும், சாப்பிடுன்னு சொல்லும்.
நீ சாப்பிடலை, நீ நோம்பு, இல்லாட்டி நீ பஸ் இல்லை, இல்லாட்டி வீட்டை சோறு இல்லை, ரொம்ப பசி எழும்பும். கடுமையாக பசிச்சு லேட்டானா சாப்பிட இல்லை தெரியுமா உங்களுக்கு? ஏன்னு தெரியுமா? மூளை மாற்று வழியை கையாண்டுரும். உனக்கு குளுக்கோஸ் தேவை, சாப்பிடுன்னு சொன்னேன், நீ சாப்பிடல. அப்போ அதுக்கு மாற்று வழி ஒன்று இருக்கு. கோர்ட்டிசால் ஹோமோன் ஒரு ஹோமோனை சுரக்கும் மூளை. அந்த ஹோமோன் என்ன செய்யும்டா, ஏற்கனவே உங்களோட உடம்புல செல்லில் சேமிக்கப்பட்ட குளுக்கோஸை தூக்கி ரத்தத்தில் போட்டு வேலையை முடிச்சிடும். குளுக்கோஸ் கிடைச்சிடும். குளுக்கோஸ் கிடைச்சிட்டு போகிறோம், உங்களுக்கு சாப்பிடலாம். நல்லா பசிச்சா சாப்பிடலாம். டைமுக்கு சாப்பிட்டா தான் பசி ஊட்ட வந்து சேர 4 மணி சோத்த வைப்பா திங்கலாம். ஏன்டா உனக்கு தேவைப்பட்ட குளுக்கோஸை தந்தாச்சு, ஆள்மார் வழங்கிட்டான். அது மாதிரி இந்த ஒட்சிஷன் தேவை எடுத்து விடுவேன்னு சொன்னா, நீ கொட்டாவி விட்டேன், கொட்டாவி விட்டு 2-3 தரம் கொட்டா விட்டோம்னா மூளை பார்க்கும், செலவு கூட இருக்கி வரவு குறைய இருக்கி, செலவு கூட இருக்கி வரவு குறைய இருக்கி. நீ வாசிக்கிறதால எனர்ஜி கூட போகுது, ஆனால் உள்ள வர எனர்ஜி குறைவாக இருக்குது. இதை கூட்டச்சேன்னா நீ கூட்டுறா இல்லை, அப்போ இதை பிடிச்சி ஓ பண்ணி விடுவோம், நீ வாசிக்கிறத நிப்பாட்டி விடுவோம். அப்படியே அவங்கள மூளை என்ன செல்வண்டா, இவன் ஒழுங்கா காற்றை உள்ளுக்கு எடுக்கான்னு இல்லை, கண்ணை இழுத்து மூடி தூங்கு, நீ படிக்க இந்த வேலை வாசிக்க இந்த வேலை, மூடு கண்ணை அப்படின்னோடனே அப்படியே தூக்கும். காலத்தால் ஒளிமினா முதுகுக்கு கீழே புத்தகம் இருக்கும். விளங்கிட்டா? அப்போ வாசிக்கும் போது தூக்கம் வர்றதுக்கான சயின்டிஃபிக்கலான விளக்கம் இதுதான். சரி, அப்போ வாசிக்கக்குள்ள தூக்கம் பெறாமல் வாசிக்கிறதுக்கு என்ன செய்யணுமெண்டா, வாசிக்கிறத ரசித்து வாசித்தா உங்களோட எனர்ஜி சரியாக வேலை செய்யும். எவனாவது கிரிக்கெட் பார்க்கக்குள்ள தூங்கிருக்கானா, படம் பார்க்கக்குள்ள எவனாவது தூங்கிருக்கானா? இல்லையே. அதுக்கு சும்மா எனர்ஜி நின்று விளையாடும். ஆனால் சும்மா கேட்கக்குள்ள தூங்கிருக்கான். கும்பிட்டு சத்தம் காதுக்குள்ளே சும்மா குப்புன்னு இந்த பொக்ஸுக்கு கீழே படுப்பான். வீட்டை படுக்கக்குள்ள புள்ளை சத்தம் போடப்படா அவருக்கு, அம்மா தூங்க போகிறோம், அந்த புள்ளை அங்கே கொண்டு போமா, அம்மா இந்த பொக்ஸுக்கு கீழே படுப்பான். எதை ரசிக்கலையோ அதை நம்மளோட மூளை ஏற்றுக்கொள்ளலைன்னா நமக்கு அடுத்தது தூக்கம் தான். உங்களோட எனர்ஜி வேஸ்ட்டு, நீங்கள் தூங்குங்க, நீங்கள் சும்மா தேவையில்லை வேலை பார்க்காம தூங்குங்க 2 மூளை சொல்லுவோம். அப்போ வாசிக்கும் போது தூக்கம் வருதுண்டா, அந்த வாசிக்கிறத நீங்கள் ரசிக்கல. என்னமோ வாசிக்கணும்னு வாசிக்கணும், சும்மா விரும்பி வாய்ச்சா எழும்பி இருந்து வாசிப்பீங்க, வாசிக்க ரசிப்பீங்க, இன்ட்ரெஸ்டாக இருக்கும், சுகமாக இருக்கும், தூக்கமே வராது. வழங்கிட்டா? அப்போ அதான் நம்ம ஆரம்பத்திலே சொன்னது, நீங்கள் ரசிங்க, நீங்கள் நேசிங்க, நீங்கள் விரும்புவீங்க, உங்களுக்கு என்ன செய்யும், வாசிக்கலாம், உங்களுக்கு படிக்கலாம், உங்களுக்கு கிரகிக்கலாம், அந்த ஆற்றல் நமக்குள்ள. ரைட், நம்ம கேள்விகள் வந்திருக்குது. இந்த கேள்விக்கு பதில் செஞ்சாச்சு. அதுவும் வந்துட்டு. படிக்கிற நேரத்தில் ஏன் தூக்கம் வருது, இது புக் ஓப்பன் பண்ணினா தலைவலி தூக்கம், அது ஏன், எப்படி ஃபோக்கஸ் பண்ணுறதுன்ற கேள்வி எல்லாத்துக்கும் பதில் வந்து. படித்த நேரத்தில் ஏன் தூக்கம் வர, படித்ததுக்கு அறிவு சொல்லித்தாங்க, அதெல்லாம் நம்மளோட சப்ஜெக்டுக்குள்ளே வந்தாச்சு. அதாவது ஒரு செய்யாத ஒரு விஷயத்தை என்ன, ஒரு பயானுக்கு போயிருந்த கேள்வி எல்லாம் வந்துச்சு, வாசித்தேன், எல்லாம் வாய்ச்சி முடிஞ்சு கீழே எழுதியிருந்தீக்கி, தயவு செஞ்சு சத்தமாக படிக்காதீங்க, இதை நேரத்தோட எழுதியிருக்கணும் இல்லவா? அப்போ அதுக்கு தான் நான் எடுத்த முதல் கீழே என்ன எழுதியிருக்கான்னு பார்க்குறேன். அவதூறு செய்யாத ஒரு விஷயத்த எல்லார்கிட்டையும் சொல்லி கேவலமாக பேசிய, மாற்றி பொய்க்கா என்னோட எல்லோரையும் பகைச்சி, என்னுடைய பிரச்சனைக்கு என்ன தீர்வு என்று தெரியலை, ஸ்கூல் போகவே பிடிக்கலை, எல்லாருமே என்னத்தான் ஏசுகிற. இது அந்த பிள்ளையோட விஷயத்தில் மற்றாக்கள் அவதூறு சொல்கிறாங்க, ஏசுகிறாங்க, அவமானப்படுறாங்க, இது ரொம்ப பிள்ளை. ஒரு நம்ம ஒரு விஷயத்தை வழங்கணும் என்றால் இன்னொரு ஆளை மனசு நோக நாம் பேசக்கூடாது. ஒரு ஆள்கிட்ட குறைகள் இருந்தாலும் அந்த குறையை அவங்க விரும்பலை. ஒரு ஆள் கருப்புண்டா கருப்பியன்னு சொல்லக்கூடாது, என்ன அது மனசு பிடிக்கலை.
இப்போ ரீபத்துண்டா என்னென்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்டதுக்கு திக்ருக்க ஆஹா கலிமா யக்ரோஹண்டாங்க, அடுத்தவரை பற்றி நீ பேசுகிற அது அவருக்கு பிடிக்கலன்றது ரீபத்துண்டாங்க. அப்போ ஒரு சஹாபி கேட்டார், அவர்கிட்ட இருக்கிறத பேசினாலும் ஆண்டாங்க, அவர் ஆல்ரெடி அப்படி தானே இருக்கார், அதை நான் பேசுகிறேன், அது என்னன்னு கேட்டதுக்கு அவர் சொன்னார், இல்லாத பேசினா அவதூறு, இருக்கிறத பேசினா அது என்ன புறம் பேசுதல். பிள்ளைங்கிட்ட இருக்கிறத பேசுகிறது தான் புறம், இல்லாத பேசினா அது அவதூறு. இங்கே ரெண்டும் வந்திருக்கு, அவதூறு வந்திருக்குது. இல்லாத பேசுகிறது, ஒரு ஆளை மனசு நோரமாக நடக்கிறது, அது கூடாது. இன்னொரு ஆளை மனசு நோரமாக நம்ம ஒரு நாளும் இன்னும் நடந்துடக்கூடாது. அதனால் பாருங்கள், பாதிக்கப்பட்டு அந்த பிள்ளைக்கு ஸ்கூல் போகிறதே விருப்பம் இல்லாமல் இருக்குதுன்றா இவ்வளோ பெரிய ஒரு பாதிப்பான ஒரு விஷயம். நம்மளால் அது நடந்துடக்கூடாது. அடுத்தவருடைய அந்த வாழ்க்கை பாதிக்கப்பட்டது நமக்கு பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கும். இந்த படிப்பால் ஏற்படுற இந்த ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி நாம் குறைக்கிறது அப்படின்ற ஒரு கேள்வி கேட்குறாங்க. படிப்பால் ஏற்படுற ஸ்ட்ரெஸ் என்றால் எல்லாத்துலேயும் ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும். இரவு பயானுக்கு வந்திருந்தால் அது தெரிஞ்சிருக்கும். பொதுவாக ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு நமக்கு இருக்கணும் என்னென்னா கலாக்கதிர் நம்பிக்கை, அல்லாட ஏற்பாடு, அல்லாட நாட்டம், அல்லாஹ் எழுதினது, இதை நம்ம நம்பணும். ரெண்டாவது, அது கூட ஏதோ ஒரு நலவுக்குண்டு நம்பணும். கலாக்கதிர் கூட ஏதோ ஒரு நலவுக்குண்டு நம்பணும். மூணாவது, இதுக்கு மறுமையில் கூலி இருக்குன்னு நம்பணும். நமக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள், பிரச்சனைகள், அவமானங்கள், வேதனைகள், நோவுகள், வலிகள் எல்லாத்துக்குமே மறுமையில் அல்லாஹ் கூலி தருவார், நம்மளோட பாவம் அழியுது அப்படின்னு நம்பணும். நாலாவது, நம்மளை விடவும் கஷ்டத்தில் நிறைய பேர் இருக்காங்கங்கிறத நாம் ஏற்றுக்கொள்ளணும். ஏற்றுக்கிட்டால் நம்மளால் தாங்கலாம். நமக்கு மட்டும் பிரச்சனைன்றதை நமக்கு தாங்க இயலாது. எல்லாருக்கும் பிரச்சனைன்றா தாங்கலாம். வீட்டில் கரண்ட் இல்லாட்டி உம்மா செல்லுவா, முன்னூற்று வீட்டில் கரண்ட் இருக்காண்டு பாரு அம்பா இல்லை, அப்போ சரி நமக்கு மட்டும் கரண்ட் இல்லாட்டி சும்மா பொத்துக்கு பேர், எல்லாருக்கும் கரண்ட் இல்லாட்டி ஒன்றும் இல்லை. விளங்கிட்டா? அப்போ மத்தாக்களுக்கு நம்மளை விட பிரச்சனை கூட இருக்கின்ற எடுத்தால் நமக்கு அது ஒரு பிரச்சனை இல்லை. இந்த 4 அடிப்படையில் நாம் என்ன செய்யணும்? ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணணும். பொதுவாக படிப்பில் ஸ்ட்ரெஸ் வார அப்படின்னு சொன்னால் என்னண்டா, படிக்கிறத ரசிக்கலைன்ற அர்த்தம். வெறித்தனமாக நேசிக்கணும், படிக்கணும் அப்படிங்கிறது, சாதிக்கணும் அப்படிங்கிறது ஒரு சேலஞ்சாக நீங்கள் எடுத்துடணும். முடியாது, ஏலாது, எனக்கு முடியா அப்படின்ற ஒரு நாள் நினைக்காதீங்க. முடியும், எல்லாருக்கும் முடியும். அல்லாஹ் நமக்கு எல்லாருக்குமே நல்லா சிந்திக்கிற ஆற்றலை தந்திருக்கேன். நாம் முயற்சி பண்ணலை, அதுதான் வர விஷயம். நம்ம முயற்சி பண்ணணும். இங்கிலீஷில் சொல்லுவாங்க, இம்பாசிபிள் இஸ் சே ஐ எம் பாசிபிள் என்று. இம்பாசிபிள் இஸ் சே ஐ எம் பாசிபிள் என்ன, இம்பாசிபிள்ங்கிற அதே எழுத்துக்குள்ளே இருக்கிற ஸ்பெல்லிங்கை திருப்பி பாருங்கள், ஐ எம் பாசிபிள் என்று தான் இருக்குது. ஐ எம் பாசிபிளில் ஐ எம் பாசிபிள்ங்கிறதுல ஸ்பேஸ் எல்லாம் விட்டு ஓடனா இம்பாசிபிள் தான். அதாவது அங்கே சொல்கிறாங்க, இம்பாசிபிளே சொல்லுது எனக்கு 7 மணி, உனக்கு என்ன இயலாதுண்டு. அப்போ முடியாதுன்னு நினைக்கப்படா, முடியும், செய்வேன், சாதிப்பேன்னு கொஞ்சம் காலதாமதம் ஆகும். தோல்விகள் அனுபவமாக இருக்கணும், அவமானமாக இருக்கப்படாது. ஒரு தடவை நம்ம முயற்சி பண்ணி சக்ஸஸ் ஆகலைண்டா அதை எட்டி உதைக்கப்படாது. 2வது தடவை செய்யும், அதுவும் சக்ஸஸ் ஆகலாட்டி எட்டி உதைக்கப்படாது. 3ஆவதும் சக்ஸஸ் ஆகலாட்டி 3 சான்ஸ் கொடுத்தாச்சுன்றோடு போகப்படாது. 4வது, 5வது, 6வது, 7வது, 8வது, ஒவ்வொரு வாட்டியும் அடுத்த வாட்டி நான் சக்ஸஸ் பண்ணுவேனுங்கிற நம்பிக்கையோடு செய்யணும். இந்த குண்டு பல்பை கண்டுபிடிச்ச தாமஸ் ஆல்வா எடிசன், இந்த பல்பை கண்டுபிடிச்சிட்டு அவன் பேட்டி கொடுக்கும்போது சொன்ன விஷயம், 10,000 தடவைக்கு பிறகு தான் எனக்கு இந்த பல்பு சக்ஸஸ் ஆகிட்டேன்டா. 10,000 தடவைண்டா எவ்வளோ பொறுமையாக இருக்கணும். அப்போ ஒரு நிருபர் கேள்வி கேட்டான், சார் நீங்கள் 10,000 தடவை தோத்துட்டீங்களான்ட்டு. அவன் சொன்னான், நான் 10,000 தடவை தோக்கல்ல, 10,000 பல்பும் 10ங்கிறத கண்டுபிடிச்சேன்டார். அப்போ அந்த தோல்விங்கிறது அவருக்கு ஒரு அனுபவமாக தான் போயிடுச்சு. ஒரு நாளும் நமக்கு அவமானமாக தெரியப்படா. எக்ஸாம் முடிஞ்சது பிறகு நீங்கள் எழுதின பேப்பரை உங்களுக்கிட்டே திருப்பி தாரது என்னத்துக்கு? நீ எடுத்த மார்க்ஸை பாருண்டா, அதுக்கு சொல்லலாம் என்னத்துக்கு பேப்பரை தார. உங்களுக்கு பேப்பரை திருப்பி தாரது நீங்கள் எடுக்காத மார்க்ஸை தேடுன்றது தான். நீங்கள் 60 மார்க்ஸ் எடுத்துருக்கிறீங்கன்ட்டு பேப்பரை தந்தா அதில் 40 மார்க்ஸ் நான் எடுக்கலை அப்படி என்று நீங்கள் தேடி பார்த்தேன்னா, ஓ இதுதானா, இப்போ உங்களோட மார்க்ஸ் 100 தான். இப்போ உங்களோட மார்க்ஸ் 100. எனக்கு என்ன தெரியாதுங்கிறது தெரிந்தால் எனக்கு எல்லாம் தெரியும் தானே. வழங்கிட்டா? அப்போ ஒரு மூமின் ஒரு பொந்தில் 2 தடவை தீண்டப்பட மாட்டான்னு ரசூல்லா சொன்னாங்க. ஒரு தடவை வர மிஸ்டேக்கை சரியாக்கிட்டேலண்டா இனி அந்த மிஸ்டேக் நடக்கப்படாது. அப்போ உங்களுக்கு எல்லாம் தெரியும்.
அப்போ எக்ஸாம் பேப்பரை திரும்பி தரதும் திரும்ப திரும்ப எக்ஸாம் வைக்கிறதும் உங்களோட வளர்ச்சிக்கு தான். அதை யோசிக்காமல் விட்டுறக்கூடாது. அப்போ அந்த 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 பிரச்சனையை நம்ம முகம் கொடுக்கறதுக்கு நமக்கு என்ன தேவைண்டா அதில் ஆசை இருக்கணும், தேவை இருக்கணும். என்ன மிஸ்டேக் வச்ச மட்டும் முயற்சியை கைவிடக்கூடாது, தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, செஞ்சுக்கிட்டே போகலாம். சரி, வேறு ஏதாவது கேள்வி? என்னம்மா? இது அதாவது ஸ்கூலில் ஒரு சில ஸ்கூல்களில் சில சட்டங்கள் மதத்துக்கு மாற்றமாக இருந்தால் அதை பின்பற்றக்கூடாது. சிலையை வணங்க ஜன வணங்கலாமா? அப்படி வணங்குறது இல்லை. அப்போ நாம் என்னன்னா அந்த ஸ்கூலில் சில நேரம் மாற்று மத ஸ்கூலில் நாம் சேர்ந்துருப்போம். இலங்கையில் நம்மட மதத்தை நாம் சரியாக பின்பற்றுறதுக்காக வேண்டிய அந்தந்த மதத்துக்கு ஸ்கூல்லையே தந்திருக்கிறாங்க. இது ஒரு ஜனநாயக நாடு. அப்போ இதில் நமக்கு நம்மட மதத்தை பின்பற்ற மாதிரி முஸ்லீம் மத்திய மகா வித்யாலயம், ஹிந்து மத்திய வித்யாலயம், வழங்கிட்ட கிறிஸ்தவ மத்திய வித்யாலயம் என்று அந்தந்த மதத்துக்கு தந்திருக்காங்க. அப்போ நம்மளோட முஸ்லீம் ஸ்கூலில் நம்ம ஃபர்தா போட்டுக்கு போகிறோம், தொப்பி போட்டுக்கு போகிறோம், வழங்கிட்டான். அவன் ஹிந்து கலாச்சாரப்படி அவன் என்ன செய்கிறான், நாம் கிராத் ஓதுறோம், ஆரம்பிக்கிறோம், செலவாத்து சொல்கிறோம், முடிக்கிறோம், என்ன இதெல்லாம் தந்திரிக்குது. அப்போ இப்படி நமக்கு தந்திரிக்கக்குள்ள நாம் என்னத்துக்கு மற்ற ஸ்கூலுக்கு போயிட்டு அவன்ட்டு பனைக்கும் சிலைக்கும் நாம் எலும்பிக்கு நிற்பேன்? நமக்கு என்ன தேவையில்லாத பிரச்சனை? உனக்கு வழி இல்லையா? இருக்குதானே, இருக்கக்குள்ள என்னத்துக்கு அங்கே போனேன்? நம்மளோட அவங்களுக்கு கொஞ்சம் படிப்பு காணும், அங்கே படிப்பிடிக்கு, அங்கே படிப்பிடிக்கி. ஆனால் மார்க்கத்துக்கு விரோதமான சில நடவடிக்கைகள் தவிர்க்க முடியாமல் போகுது, விளங்கிட்டா? அப்படி அவங்களும் ஸ்கூல் நிர்வாகங்களும் நீங்கள் முஸ்லீம் பிள்ளைகள் இருந்தால் நீங்கள் அந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்காமல் போயிருங்கன்னு சொல்லணும். ஏன்னா நம்மளோட முஸ்லீம் ஸ்கூல்லையும் மாற்று மத பிள்ளைகள் வருது, அதை பிடிச்சி நீ ஃபர்தா போட தம்மன்னு நம்ம எப்போயாவது சொல்லியிருப்போமா? அதில் கலாச்சாரத்தை அது பின்பற்றுது. ஆனால் நமக்குத்தான் மற்ற இடத்த போகணுன்னா நம்மளோட கலாச்சாரத்தை பின்பற்றுறதுக்கு தடையாக இருக்கிற ஃபர்தா போட்டுக்கிட்டு வேறு ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போகலாமா? இல்லை, நாம் முதல்ல என்ன செய்யணும்னா நாமளே அங்கே போய் நின்றுக்கிட்டு எனக்கு இதை செய்யலாம் ஒன்றார் அங்கே வர சின்னப்போ நொண்ட பாட்டுக்கு எவ்வளோ முஸ்லீம் ஸ்கூலுகள் இருக்கு போய் நிற்காது அப்படின்னு. அப்போ மார்க்கத்துக்கு விரோதமான விஷயங்களில் நம்ம கலந்துக்க சொன்னால் முதல்ல அதுக்கு மாற்று வழி இருக்குதான்னு பாருங்க, இருந்து அதை செஞ்சுட்டு போகிறாங்க. எந்த காரணம் கொண்டும் அல்லாஹ்க்கு மாறு செய்கிற இணை வைக்கக்கூடிய காரியங்களை செஞ்சு போட்டு நிர்பந்தம் என்று சொல்ல இயலாது. ஒன்னாரு நிர்பந்திச்சு என்ன ஒன்று அறுப்பன்னு சொன்னாரு இல்லையே, அப்போ விட்டுட்டு போயிலே பார்க்காங்க. அதெல்லாம் நம்ம இந்த நம்மளோட சாட்டு சொல்கிற ஷைத்தான் என்ன செய்கிறான்றா நம்மளோட தவறை சரிப்படுத்துறதுக்கு நம்மக்கிட்ட சில சாட்டுக்களை சொல்ல வச்ச வேலை. என்ன சாட்டு சொல்கிறா? ஊரில் இல்லாததா, அப்படி பார்க்க போனால் ஆறுதான் சுத்தம், எவ்வளோ தான் செய்கிறாங்க, இது என்ன புதுனம், இதெல்லாம் ஷைத்தான் நமக்கு சொல்கிற சாட்டு. விட்டுட்டு போகிறாங்க. ஒரு கம்பெனியில் வேலை, தாடியை வலிச்சாதான் இங்கே வரலாம், அவனுங்களுக்கு 5 லட்சம் ரூபா சம்பளம். தாடியை வலித்து 5 லட்சம் ரூபா சம்பளம் எடுக்கிறத விட நான் தாடியோடைய 50,000 ரூபா சம்பளம் எடுக்கணுன்ட்டு வரணும். அல்லாஹ் அழியின ரிசுக்கு நமக்கு கிடைக்கும். இந்த அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாறு செஞ்சுட்டு இதை வலிச்சுக்கு நம்ம வேலைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. வச்சுக்கோ அந்த தொழில், எனக்கு எழுதின ரிசுக்கு எங்கே போனாலும் கிடைக்கும். இந்த நம்பிக்கை நமக்கு இருந்துட்டேன்டா நம்ம என்னத்துக்கு பயப்பட? நம்ம ஒரு நாளும், நான் ஆரம்பத்திலே சொன்னேன், எதற்காக வேண்டியும் ஈமானை விட்டு கொடுக்கப்படாது. ஆனால் ஈமானுக்காக எதை வேணுமென்றாலும் விட்டு கொடுக்கலாம். சரி, வேறு ஏதாவது கேள்வி? நேர முகாமைத்துவம் சம்பந்தமாக ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாரு. பொதுவாக நம்முடைய மார்க்கத்தில் நேர முகாமைத்துவம்ங்கிறது வலியுறுத்தி சொல்லப்பட்ட ஒரு விடயம். அந்த டைமிங், அதுக்கு இயங்கணும், அது ஒரு முக்கியமான விஷயம். நம்மடாக்கள் பெருமையாக சொல்கிற வெள்ளைக்காரன் நேரத்துக்கு அவன்கிட்ட இந்த டைம் மேனேஜ்மெண்ட் நல்லா இருக்குது, நேர முகாமைத்துவம் சுப்ரி, 8 மணிண்டா 8 மணிக்கு நிற்பேன் வெள்ளைக்காரன். நம்ம அவனை பார்த்து வாய் புழக்கம். நம்மளோட மார்க்கத்திலேயே அதை அழகா தெளிவாக சொல்லிக்க நல்லா விளங்கிட்டா. சூரத்து நிஷாவில் 103வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லலாம், இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாப மௌகூத்தா. தொழுகை மூமின்கள் மீது ஒரு நேரம் குறித்த கடமையாக
கடமையாக்கப்பட்டுள்ளது. சூரா அல் அஸ்ர் முதலாவது வசனத்தில் அல்லாஹ் தஆலா வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாகங்கிறான்லாம். காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், இந்த நேரத்தை வீணாக்கும் போது மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறாங்க. அப்போ நேரத்தை சரியாக ஃபாலோ பண்ணுறது. இப்போ நாம் சஹர் செய்கிறது இத்தனை மணிக்குள்ளே, நோன்பு திறக்கிறது இத்தனை, லொஹருக்கு இத்தனை டைம், அசருக்குரிய டைமிங் இது, எஷா இந்த டைமோட முடியுது, இதில் தான் தொடங்குது. இப்போ இந்த நேரத்தை எல்லாம் ஆறு ஃபாலோ பண்ணுறா? நேரத்துக்கு தொழுகிறாக்கள் நாம், நேரம் கிடைக்கும்போது தொழுகிறாக்கள் மத்தாக்கள். அப்போ நேர முகாமைத்துவம்ங்கிறது நமக்குள்ளே இருக்கணும், அதை செய்யணும். அப்போ இந்த டைம் மேனேஜ்மெண்ட் இபாதத்திலேயே நமக்கு பழக்கப்பட்டு போன ஒரு விடயமாக இருக்குது. அதே மாதிரி நம்முடைய மற்ற விஷயங்களையும் அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை நம்ம, இது ஒன்றும் பெரிய சிரமம் இல்லை. இப்போ நம்ம நேர முகாமைத்துவம் உண்டு, இபாதத்துக்கள் வணக்க வழிபாடுகள் எல்லாத்தையும் நேரத்துக்கு செய்கிறோம் தான், செஞ்சாலும் நாம் அதில் கவனிக்காமல் மீட்டிங் டைம்ண்டா டைமுக்கு வரலை, ஸ்கூல் டைம்ண்டா டைமுக்கு வரலை, இதுகளை தான் நாம் என்ன செய்கிறோம் சொல்கிறோம். அதையும் நாங்கள் என்ன செய்யணும், சரியாக டைமுக்கு போகணும். உண்மையிலேயே அந்த டைமுக்கு நாம் எக்ரோட்டாக போகணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்ண்டா செய்யலாம். அதை உறுதியாக நம்ம நினைக்கிறது இல்லை, நினைக்கணும் அந்த டைமுக்கு போகணும்னு நினைக்கணும். இதை சரியாக செய்கிறதுக்கு பலருடைய பங்களிப்பும் தேவை. பலருடைய பங்களிப்பும் செய்யும்போது தான் அது சரியாக செய்யலாம். என்ன பலருடைய பங்களிப்புண்டா, அந்த நேரத்துக்கு அவர் விரலாட்டி அந்த ப்ரோக்ராம் கேன்சல் ஆனால் திரும்ப அவர் யோசிக்க மாட்டார், டைமுக்கு என்ன செய்வார், வர பார்ப்பார். நான் ஒரு ப்ரோக்ராமுக்காக பிரான்ஸுக்கு போயிருந்தேன். ஒரு வீட்டில் தான் பயான் நிகழ்ச்சி. பின்னர் 3 மணிக்கு பயானண்டு குரூப்பில் எல்லாம் போட்டுட்டாங்க. சரியா? அப்போ என்னை ஏற்றிட்டு போகிறாங்க, பயானுக்கு போகிறாங்க. போய் 2:30 மணிக்கு அவரை வீட்டடிக்கு போயாச்சு. இப்போ கேட்ட ஓப்பன் பண்ணி நாங்கள் உள்ளுக்கு போயிட்டோம். அவர் எவ்வளோத்தால வாரீங்கன்ட்டு கேட்ட வெயிட் பண்ணி ஒத்தருமே இல்லை. 2:30 மணி ஒத்தருமே இல்லை. அல்லாவே இந்த ப்ரோக்ராம் என்ன பண்ணறியான்ட்டு இருக்கும். ஹோல் பெல் பண்ணுது, வழங்கிட்டா அந்த மெயின் கேட்டில் இவர் வீட்டுக்குரிய நம்பர் பட்டனை நசிச்சோன்னா இவருக்கு அங்கே மைக் ஒன்றாகும். ஹலோ, நாங்கள் வந்திருக்கோம் வந்தோன்னா அவர் என்ன செய்வார், அந்த சுவிட்சை நெய்ச்சி பிடிச்சி அந்த கேட் ஓப்பன் ஆகும். அந்த கேட் ஓப்பன் ஆகிடுச்சு. 2:55க்கு நசிச்சு கேட்டை துறக்கார கட 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 இந்த கிரவுடு வந்துக்கிட்டே இருக்கு. எல்லோரும் ஒண்டா வந்தா அப்படின்ற எனக்கு ஒரு டவுட். எனக்கு யூரோப் ஃபெஸ்ட் டைம் எப்படி அப்படின்ற அங்கே இருக்கிறவ சொன்னாங்க, நேரத்தோடு வந்திருப்பாங்க, நேரத்தோடு வந்திருப்பாங்க. இந்த வீட்டை டிஸ்டர்ப் பண்ணப்படாம வெளியில் அனுப்பாங்க. அங்கே போனது ஒரு நம்படாக்களை பழக்கம், டிஸ்டர்ப் பண்ணப்படாது. நேரத்தோட வந்து கச்சப்பட்டு காய்ச்சிக்கிட்டு கெடுத்துக்கிட்டு நிற்க மாட்டாங்க. 3 மணி தானே ப்ரோக்ராம், 2:30க்கு வந்தாலும் 2:15க்கு வந்தாலும் அங்கே வண்டிக்குள்ளே சும்மா இருப்பாங்க, காருக்குள்ளேயே சும்மா இருப்பாங்க. இருந்து செட்டியா 2:55க்கு எல்லோரும் முள்ளண்டு வந்துடுவாங்க. அந்த வண்டிக்குள்ளேருந்து ஒரு ஆள், இந்த வண்டிக்குள்ள ஒரு ஆள் ரெண்டு வந்துடுவாங்க. கேட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. 3:10க்கு போகிற ஒருத்தரும் பேர் இல்லை. 3:10க்கு போகிற ஒருத்தரும் பேர் இல்லை. ஏனண்டா அவருக்கு ப்ரோக்ராமு போகணுமென்று எல்லாம் ட்ரைவ் பண்ணி அப்படி இப்படி என்று 3:15 ஆனால் டைம் ஆகிட்டு ப்ரோக்ராம் கேன்சல். நாம் இனி அடுத்த பயணத்தான் போகிறோன்னு விட மாட்டாங்க. அது அவங்க ஒரு அவமானமாக நினைக்காங்க. இது எப்போ நம்முடைய இளங்காக்கள் தான் அங்கே போனது போகிறோம். அந்த என்னண்டா டைம்ண்டா டைம் வெளியிறங்கணும்ங்கிறது அவங்களுக்கு ஒரு தேவை ஏற்படுது. தேவை ஏற்பட்டால் இப்போ அந்த டைமுக்கு பிறகு கேட் மூடுபாடுமெண்டா அந்த டைமுக்கு போவோமா இல்லையா? நான் கேட்க எப்போயாவது ஃப்ளைட்டை மிஸ் பண்ணியிருப்போமா? 3 ஹவருக்கு முன்னே போய் டைமுக்கு போய் எவ்வளோனாவது ஃப்ளைட்டை டிக்கெட் புக் பண்ணிவிட்டு மிஸ் பண்ணிக்கானா? மிஸ் பண்ணலை. ஏன் தெரியுமா? அந்த டைமுக்கு போனது தான் ஃப்ளைட்டு. இங்கே காற்றுக்கெல்லாம் இருந்துக்கிட்டு ஒரு ஆள் விரலன்னு கிரிப்பா நான் ஃப்ளைட்டை வச்சுக்கிட்டு அந்த வருவேன் கவுண்டருக்குள்ளே வச்சு ஆள் கிளம்பு போயிட்டே இருக்கும். ட்ரெயினுக்கு டிக்கெட் எடுத்து போட்டு ஃப்ளட்டில் ட்ரெயின் காத்துக்கிரிக்குமா? எவையாவது ட்ரெயினை மிஸ் பண்ணி அலவுட் பண்ணக்கூடாது. கேட் மூடி. சுவிஸில் ஸ்ரீலங்கா ஒரு ஆள் அவர் இடத்துல ஒரு டாக்குமெண்ட் ஒன்று கொடுத்துட்டு
ப்ரோக்ராம் வெளியிறங்கும் போது நேவிகேஷன் ரைட்டு நான் 8:15 ஷேக் அவரத்தை நிற்பேன் நான் ஓகே வந்துட்டார் அவர் சரியா 8:15 வண்டி போய் அவரத்தை நிற்கிது வெயிட் பண்ணிக்கு நிற்கார் 8:10 8:15 8:20 8:25 பஸ் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறேன் என்னண்டு 10 நிமிஷம் காத்துக்கு இருந்தாச்சு தேட மாட்டாரா நான் கொஞ்சம் லேட் சாரி என்று சொல்லியிருக்கணும் சொல்லல தானே நான் வந்தேன் இதுதான் அங்கே உள்ள ஸ்டைல் காத்துக்கள் நிற்கிற ஃபோன் பண்ணி என்ன மச்சான் எவ்வளோ நேரம் ஒரு கதையும் இல்லை பெஸ்ட் ஃப்ரெண்ட் எல்லாரும் சட்டம் இதுதான் அப்படி ஸ்ட்ராங்காக எல்லாரும் இருந்தால் தான் டைம் மேனேஜ்மெண்ட் சரியாக வழங்கிட்டான் இதுக்கு டைமுக்கு இயங்குறார்கள் நாம் மட்டும்தான் ரைட் எப்படி ஹிஃபுல் பண்ணுற அப்படின்ற ஒரு கேள்வி கேட்குறார் மனசுக்குள்ள எப்படி பதிய வைக்கிறது அப்படின்ற கேள்வி கேட்குறார் குர்ஆன் ஏதாவது குர்ஆனை ஹிஃபுல் பண்ணுறதுக்கு இப்போ அதில் உண்மையாக கருத்தும்பளங்கிறல்ல விளங்கிட்டா குர்ஆனை ஹிஃபுல் பண்ணுறது ஆக லேசி ஏண்டா ஹிஃபுல் பண்ணுற நேரம் ஒரு மெட்டு கொடுத்தா எதையுமே லேசாக பாடமாக்கலாம் நாம் உட்கார்ந்து ஒருத்தரும் பாட்டை பாடமாக்குறல்ல ஆனால் போயிட்டு இருந்த பாட்டு திடீரென்று நின்றா மிச்சம் நம்மளோட வாயால் வெறும் வார்த்தை பிசகாமல் இருக்கும் விளங்கிட்டா எப்பயாவது உட்கார்ந்து பாடமாக்கியிருப்போமா பாட்டு தானாக வந்துருக்கு அப்போ அதுக்கு என்ன காரணம்டா அந்த மெட்டு இருக்குத்தானே அதாவது ரிசைட்ங்கிறது மெட்டெடுத்து வாசித்தால் ரிசைட் த குர்ஆன் ரீட் த புக் வழங்கிட்டா உலகத்திலேயே ஒரு புத்தகம் கூடுதலானவர்கள் மனப்பாடம் பண்ணியிருக்காங்கன்றா அது திருக்குர்ஆன் மட்டும்தான் ஏனண்டா குர்ஆனை படிக்கிறல்ல ஓதுற குர்ஆனை வாசிக்கிறல்ல ஓதுற இந்த ரீட் த குர்ஆன் இல்லை ரிசைட் த குர்ஆன் தான் வழங்கிட்டா அப்போ அதுக்கு ஒரு தஜ்வீத் சட்டமைக்கு இன்னல் இல்லை இன்னல் இன்சான் இல்லை இன்சான் வழங்கிட்டா அப்போ நமக்கு அதுக்கு ஒரு தஜ்வீத் இருக்கு அந்த தஜ்வீத் மெட்டாகும் அந்த மெட்டுக்கு ஓதக்குள்ள லேசாக பாடம் வந்துடும் அதனால் அந்த குர்ஆனை திரும்ப திரும்ப தஜ்வீத் முறைப்படி நம்ம ஓத அது ரிசைட் ஆகும் ரிசைட் ஆனால் லேசாக பாடம் பெறும் அடுத்தது இதுதான் அப்படிங்கிறது பழக்கத்தில் வந்துடும் அதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரே வசனத்தை ஒரு வரியை அல்லது ஒன்றரை வரியை திரும்ப 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 அந்த மெட்டோட ஓதி அதுக்கு ஒரு கவுண்டிங் சொல்கிறாங்க 70 தடவை 70 60 70 தடவைன்னா அந்த வசனத்தை திரும்ப 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 சொல்லணும் சொல்லிவிட்டு அதுக்கு அடுத்த வசனத்தை இந்த வசனத்தோட சேர்த்து சொல்ல பார்க்கணும் சேர்த்து சொல்லி 70 தடவை சொல்லிட்டோம்டா இது முடியாத நான் ஸ்டார்ட் பண்ணும் மறுவா இந்த வசனத்தை தனியாக சொல்லி அதுக்கு அடுத்தத்தை சேர்த்து சொல்கிறது இப்போ அது முடிய இது ஸ்டார்ட் ஆகும் இப்படி ஒரு ஜாயிண்டிங் முறையில் ஒரு வார்த்தையை 70 தடவை திரும்ப 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 சொல்ல என்ன செய்யும் ஞாபகம் வந்துடும் கவனத்தை அந்த இடத்துல மட்டும் குர்ஆனை இப்படி பார்த்து போட்டு கண்ணை மூடி அந்த காட்சியை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு ஓதணும் தொடர்ந்து ஒரே வகையான குர்ஆனில் தான் நீங்கள் மனப்பாடம் பண்ணணும் அதாவது 15 வரி குர்ஆன் 10 வரி குர்ஆன் இருக்குது நீங்கள் 15 வரி குர்ஆனில் பாடமாக்கினா 15 இன்னொரு குர்ஆன் எடுத்தாலும் நீங்கள் வாசித்த வசனம் எந்த பக்கத்தில் எந்த இடத்துல இருந்துச்சு அந்த இடத்துல அடுத்த குர்ஆன்லேயும் வைக்கும் அந்த இடம் மிக முக்கியம் மனசுக்குள்ள ஒரு விஷயத்தை பாடமாக்கும்போது அதை ஒரே மாதிரியாக வச்சு பாடமாக்குறா லேஸ் எழுத்து வித்தியாசமானது பக்கம் வித்தியாசமானதில் நீங்கள் பார்க்கக்கூடாது அதே குர்ஆன் தான் திரும்ப நீங்கள் வேண்டும் வழங்கிட்டா இப்போ உதாரணமாக ஒரு வசனம் ஒன்று வருது இன்னல் இன்சான லஃபி ஹுஸ்ர் இன்னல் இன்சான லஃபி ஹுஸ்ருங்கிறது நீங்கள் பாடமாக்கின குர்ஆனில் ஆக கீழிருந்து 3வது வரியிலிருந்து ஸ்டார்ட் ஆகுதுண்டா எந்த குர்ஆன் எடுத்தாலும் அவடத்திலிருந்து ஸ்டார்ட் ஆகிற குர்ஆனில் நீங்கள் பாடமாக்கினா தானே அது பாடம் பெறும்
அதனால தான் ஸ்கூலில் பாடத்தில் நீங்கள் படிக்கிற கொப்பியை எழுதினா மிஸ் பண்ணக்கூடாது. அடிக்கடி கொப்பி மாற்றினா உங்களுக்கு மார்க்ஸ் குறையும். நீங்கள் அடிக்கடி கொப்பி மாற்றப்படாது. கிழிக்கிற கொப்பி தாள் கிழிக்கிற கொப்பியை காணாக்கிற திரும்ப இன்னொரு ஆளையை பார்த்து எழுதுற இல்லை. நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு எழுதினது அப்படி இருக்கணும். என்ன பழச்சானா அந்த கொப்பியை தான் கவனமாக வச்சுக்கணும். அதனால தான் நீங்கள் ஸ்கூலில் படிக்கிற நேரம் கொப்பியில் தென்னை மரம் எழுதுறது, கடற்கரை எழுதுறது, சைன் வச்சு பழகிறது எல்லாம் வச்சுக்காதீங்க. அதுக்கு அந்த நோய் சிலாக்களுக்கு இருந்து அதுக்கு வேற யாரும் புக் கொண்டை வச்சுக்கிட்டு நீங்கள் சைன் போடுறது, தென்னை மரம் எழுதுறது, தோணி எழுதுறது, சூரியன் உதிக்கிறது எல்லாம் அதில் எழுதுக்கங்க. நமக்கு சைன் பேச்சு பழகிறதுக்கு நமக்கு பேர் எழுதுறது, சிலரை பேர் எச்சில் ஸ்டார்ட் ஆகணும், எச்சை கொண்டை போட்டு படுத்துகிற பாடு ஆண்டவனே, அதுகளெல்லாம் வேற ஆளுங்க. கொப்பியில் எழுதப்படாது. கொப்பியில் நீட்டாக இருக்கணும். கையெழுத்து நல்லா இல்லை என்று கவலைப்படாதீங்க. காங்கலிச்சமாக இருந்தாலும் உங்களோட கையெழுத்தை நீங்கள் புனிதமாக நினைங்க. உங்களோட கையெழுத்து அதான் அழகாக இருக்கிறது, அசிங்கமாக இருக்கிறது விஷயம் இல்லை. அது அவடத்தை இருக்கிறது தான் விஷயம். மாற்றி இருக்கப்படாது. அந்த கொப்பி அவடத்தை இருக்கணும் கடைசி வரைக்கும் அந்த கொப்பி தான். அப்போ உங்களோட எக்ஸாமுக்கு பதில் எழுதும்போது உங்களோட கொப்பி மனக்கண்ணுக்கு முன்னால் காட்சிப்படும். அது மாதிரி தான் குர்ஆனை மனனம் பார்க்கும்போது அதே எழுத்து குர்ஆனை தான் நீங்கள் என்ன செய்யணும், 15 வரி குர்ஆனா 15 வரி குர்ஆன் தான் நீங்கள் எடுக்கணும். அதே பொண்டில் அதே எழுத்தில் நீங்கள் பாடமாக்கினா மறக்காது. இதை திரும்ப திரும்ப யோசிச்சு வாசிக்க மாக்கினாலும் அடிக்கடி மீட்டிக்கிட்டே இருக்கணும். திரும்ப ஓதி மீட்டிக்கிட்டே இருக்கணும். அது மனசுக்குள்ளே நிற்கும். சரி, விளங்கல? சரி, அதாவது சில தியரிகள் இருக்கி அந்த தியரிகளை பாடமாக்கி வச்சிருக்கிறது சான்ஸ் இல்லை. ஏன்னா அதுக்கு கருத்து விளங்குதும் இல்லை என்ன. அப்படியானதை எப்படி பாடமாக்குற அப்படின்னா அதுக்கு பேர் ரிலேட்டிவ்னு சொல்கிறது. ரிலேட்டிவ்ண்டா என்னண்டா, நம்ம படிக்கிற பாடம் நமக்கு கருத்து விளங்காமல் இருக்குதுண்டா அதை மனப்பாடம் வச்சிருக்கிறதுக்கு என்ன செய்யணுமெண்டா அதை இன்னொன்றோட ஜாயிண்ட் ஆக்குறது. நீங்கள் ஓ லெவல் படித்தாக்கள் இருக்கிறீங்களா? கையத்துங்க. அப்போ ஓ லெவல் இதுக்குள்ள இல்லையா? ஓ லெவலில் கடந்தாக்கள் இருக்குதானே? ரைட். ஆவர்த்தன அட்டவான பாடமாக்கின எப்படி? அதுக்கு ஒரு ஜோக்கா ஒரு 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 நகைச்சுவையா என்னையால் முண்டை வச்சிருப்பீங்க தானே. இப்போ நாங்கள் படிக்கிற காலத்தில் நாங்கள் 90ஆம் ஆண்டு ஓ லெவல் நாக்கள் ஏச்சி லில்லி பேபி பிஸ்கட் கறி என்று என்ன அதில் கடைசியாக சரோஜா தேவி குளறியாக்கின கத்தரிக்காய் கறி என்று முடியும். அப்போ அதற்குள்ள இலங்கையினுடைய தலைநகரங்களுக்கெல்லாம் என்ன செய்வோம், அந்த பெரிய யானை என்று என்ன செய்வோம் சொல்லுவோம். அப்போ அந்த முதல் எழுத்துக்களை சேர்த்து ஒரு சொல்ல உண்டாக்குறது. இது ரிலேட்டிவ்ங்கிறது. அதாவது கருத்து தெரியாத ஒன்றை கருத்து தெரிஞ்ச ஒன்றோட ஜாயிண்ட் ஆக்கி ஞாபகம் வச்சுக்கிறது. எதிர்ப்பால் கவர்ச்சி கோட்பாட்டின் தந்தை சிக்மன் ஃப்ராய்டை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு என்னடா செய்கிற யோசனை ஜென்ரல் நாலேஜில் இந்த கேள்வி வரும். சிக்கன் ஃப்ரைடு கவர்ச்சி கோட்பாடாங்கள சிக்கன் ஃப்ரைடுன்னா சிக்மன் ஃப்ரைடு எழுதியாச்சு. இதுதான் அந்த ரிலேட்டிவ்ங்கிறது. ரீட், ரிசைட், ரிலேட்டிவ், ரிவ்யூ என்று நான் சொன்னேன் தானே. அதில் இந்த ரிலேட்டிவ்ங்கிறது இதுதான். இந்த பிள்ளோட பேர் அப்துல்லா எப்படி நினைப்பு வச்சுக்கிற? அப்துல்லா நம்மளோட ஃபேமிலிக்குள்ள அப்துல்லாவை பார்க்குறோம். ரைட், நம்மளோட நானோட மகன் பேர் அப்துல்லா. அப்போ அவரும் இவரும் உண்டு. ஓகே, முடிஞ்சு, அவ்வளோ மைண்டுக்குள்ளே வச்சாச்சு. எப்போ இவரை கண்டாலும் நானோட மகன் நினைப்பு வரும். அப்துல்லா தானே. எப்படி சார் இப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க? அப்துல்லா விளங்கிட்டா? அப்போ அந்த ஞாபகம் வச்சிருக்கிறதுக்கு ஒரு உதாரணமாக யா மஅஷர ஷபாப் மன் இஸ்ததா மின்குமுல் பாஅத் ஃபல்யதஸவ்வஜ், புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ், 974வது ஹதீஸ். எனக்கு மனப்பாடம். விளங்கிட்டா? ஹதீஸை பாடமாக்கலாம், நம்பரை எப்படி பாடமாக்குறேன்? ஹதீஸை பாடமாக்கலாம், நம்பரை எப்படி பாடமாக்குறேன்? அப்போ இந்த ஹதீஸை நான் வாசிக்க கொள்ள அந்த ஹதீஸ் நம்பரை பார்க்குறேன். 974ஆம் ஆண்டு இருக்கு. 974 நான் பிறந்தது 1974.
நான் பிறந்தது 1974. ஒன்றை கட் பண்ணா 974. இந்த ஹதீஸ் நம்பர் 974 எனக்கு மறக்குமா? எனக்கு மறக்காது. அப்ப எனக்கு எங்க வேணாலும் இந்த 4 பரட்டி பரட்டா சரியா இருக்கீங்க. எப்படி சார் ஹதீஸ் நம்பர் நினைப்பு வச்சுக்கிறீங்க? இப்படித்தான் அந்த வச்சிருக்கிறது. வழங்கிட்டா நாங்கள் ஒரு பயணம் கொண்டு போயிட்டு என்னோட ஒரு வாரார். அவர் ஒரு மெக்கானிக். என்னோட ஒரு பயணத்தோட நான் வாரவர் ஒரு மெக்கானிக். அப்போ நான் ஒரு பள்ளிக்கு பாத்ரூம் போயிட்டு நான் இறங்கிட்டு காரில் இறங்கிட்டு போனதை அந்த ஊரில் அந்த கடைக்காரன் ஒருத்தன் கண்டுட்டான். அந்த பள்ளிக்கு முன் கடைக்காரன். அவன் ஓடி இந்த மெக்கானிக்கிட்ட கேட்கார், இவர் ஹமீத் மௌலி தானே? ஓ, அவரை நம்பர் கொஞ்சம் கிடைக்குமா? ஓ, எழுதுங்க. சேனை இல்லை. அப்போ ஃபோனில் டைப் பண்ண, ஃபோன் எடுத்துக்கல. இந்த மெக்கானிக் அவருக்கு அந்த நம்பரை லேசாக சொல்லி கொடுக்கார். நான் பாத்ரூமுக்குள்ளேருந்து வெளியில் அவர்த கால் கை கழிட்டு உதவி செஞ்சுட்டு இவர் சொல்லி கொடுக்கார். இவன் எவ்வளோ இன்டெலிஜென்டான ஆள் தெரியுமா? அவர் ஒரு சாதாரண மெக்கானிக், ஒரு ரேடியேட்டர் மெக்கானிக். அவர் சொல்லி கொடுக்கார். அடே இதைத்தானடா நாங்கள் ஸ்கூலில் சொல்லி கொடுத்துட்டிருக்கிறோம். ரிலேட்டிவ் என்று சொல்கிறது இதைத்தான். அவர் எப்படி சொல்லிக்கிறக்காண்டா, பாபா அவரை ஃபோன் நம்பர் ஏர்டெலுக்கு என்ன வரும்? 075. அவன் சொல்லி கொடுக்கான். நீ லேசாக நினைப்பு வச்சுக்க. பேனையும் தேவையில்லை, ஃபோனும் தேவையில்லை. அவரை நம்பரை நான் சொல்லித்தரேன், உனக்கு அப்படியே மனப்பாடம் பெறும் பாருன்ற ஓட்டு சொல்லி கொடுக்காரு. அவருக்கு ஏர்டெல் நம்பர்ன்றா 075. ஓகே அவனுக்கு? ஓ 075. ஓ ரைட். அடுத்தது நான் ஒன்று சொல்கிறேன் பார். 98ஆம் ஆண்டு 075. அடுத்தது என்ன? 98. 98ஆம் ஆண்டு 200 பேரை 37 பேர் கொலை செஞ்சு. 75 98 200 37 எப்படி சொல்லிக் கொடுக்கான் தெரியுமா? 98ஆம் ஆண்டு 200 பேரை 37 பேர் கொலை செஞ்சேன் சார். மறக்காத சார், நான் கவலை எடுக்க சார் போயிட்டேன். 4 பேரை கும்பிட்டு உனக்கு இப்படி யாரா சொல்லி தந்த, எனக்கு அப்படி தோணிச்சு அப்படின்னா. இதைத்தான் ரிலேட்டிவ்ங்கிறது. இதை என்ன செய்யறேன்டா, இப்படி என்ன செய்யறேன், நம்பர்களை இப்படி பாடமாக்குறேன். நம்பர்களை இப்படி பாடமாக சும்மா ஒரு டெலிஃபோன் நம்பரை எழுதக்கொள்ள 077 4 4 3 6 2 4 இப்படி சொன்ன பாடம் பெறுமா? அது என்ன செய்வாங்கண்டா 077 44 அந்த செட்டை வாரத்தை செட்டாக எடுத்துவாங்க. 44 3 26. அந்த விசிட்டிங் கார்டில் நம்பர் எழுதக்கொள்ள கூட அந்த நம்பரை குயிக்காக பாடமாக்குறதுக்கு என்ன செய்வாங்கண்டா ஸ்பேஸ் விட்டு நம்பர் போடுவாங்க. 077 ஸ்பேஸ் 22 ஸ்பேஸ் 3 ஸ்பேஸ் 46 இப்படி போடுவாங்க. அப்போ அப்படித்தான் ஸ்பேஸ் போட்டு அப்படி தானே வாசிப்பீங்க. ஸ்பேஸ் போட்டால் டெலிஃபோனில் டயல் பண்ணுவீங்க இல்லை தானே? மைண்டில் படுறதுக்காக அந்த ஸ்பேஸ் போடுவாங்க. சொல்லக்கொள்ள அந்த ஸ்டைலை சொல்லுவாங்க. இன்னொன்று தெரியுமா? உங்களோட டெலிஃபோன் நம்பரை நீங்கள் எப்படி சொல்லி பாடமாக்கினீங்களோ அப்படித்தான் நீங்கள் அடுத்த ஆளுக்கு சொல்லுவீங்க. உங்களோட டெலிஃபோன் நம்பரை இதானே வாப்பாண்டு நீங்கள் சொல்லாத முறையில் அவர் சொன்னால் குழம்புவீங்க. புரிங்கோ, அது இல்லை என்ற நம்பர் வைப்பீங்க. அதான் நம்பர். இப்போ உதாரணமாக 075 98 237 நான் சொல்கிறேன். அவர் அதை கேட்டுப்பட்டோ நான் கொஞ்சம் சரியானு பாருங்கள் சார். 075 982 இல்லை அடே அதான்டா 98 200 982 003 நாம் குழம்பிடுவோம். அது இல்லை அதுதான். அதாவது நம்ம என்ன மெத்தடில் சொன்னோமோ அதே மெத்தடில் சொன்னால் தான் நமக்கும் அது உண்மை மாதிரி இல்லாடி போய் மாதிரி. அதான் அந்த ரிலேட்டிவ் ஞாபகத்தை வச்சுக்கிறதுக்கு அப்படி நாங்கள் கையாளலாம். ரைட். வேறு நீங்கள் அந்த ஸ்கூலில் ட்ரிக்ஸாக பாடமாக்குற அப்படி தான். ஏதாவது ஒரு விஷயத்தை பாடமாக்குறோன்னா அது உங்களை என்ன செய்யணும், சும்மா ஒரு ஜோக்காக அப்படி எடுத்து அந்த நம்பர்களை அப்படி எடுத்து அப்படியே கொண்டு போனால் சரி. சரி, அப்போ முடிச்சுக்குவோமா?
சரி அப்போ சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.